சத்ருவின் தந்திர பிடியிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. சபைதான் கிறிஸ்து என்கிற பெரிய வெளிச்சத்தை சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுயநலங்களை எல்லாம் விட்டு வெளியே வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவர் நம்மளை பயன்படுத்த எப்பவும் ஆயத்தமாக இருக்கார். அவர் பட்சபாதமே கிடையாது அவர்கிட்ட. மனுஷன் வேணா பெத்து போட்ட 2 பிள்ளையும் வித்தியாசப்படுத்தி பார்ப்பான். அது ஒரு கிருபை தான். தோதரம் பெற்றதே 2, ஆனால் 2ஐயும் ஒரு மாதிரி பார்க்கறது. உயரமாக இருந்தால் ஒரு மாதிரி, ஒல்லியாக இருந்தால் ஒரு மாதிரி, உருண்டையாக இருந்தால் ஒரு மாதிரி, ஆம்பளை பிள்ளைனா ஒரு மாதிரி, பொம்பளை பிள்ளைனா ஒரு மாதிரி, படிப்பு வந்தால் ஒரு மாதிரி, வரலைன்னா ஒரு மாதிரி, இப்படிலாம் பார்ப்பாங்க. ஆனால் இயேசுநாதர் ஒரு நாள் நம்மளை வித்தியாசப்படுத்தி பார்க்குறதே இல்லை. நீங்கள் ஆமீன் சொல்லலாட்டா கூட அதுதான் உண்மை. தோத்துறோம். அவருக்கு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஆமாம், எழுப்புதல் சத்தியம், அது நிச்சயம், அது சாத்தியம். நிறைய கேள்விகள் இன்னைக்கு எழுப்புதலை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுலேயும் சத்தியத்தை அறிஞ்சவர்களுக்கு கூட சந்தேகம் வருது. தோத்திரம் வருமா வராதா, நம்ம காலத்தில் வருமா, இந்தியாவில் வருமா, சாத்தியம் இருக்கா, அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க. எழுப்புதல்னா என்னன்னு தெரிஞ்சு அந்த கேள்வியை கேட்குறாங்களா என்னன்னு தெரில. நான் கண்ட எழுப்புதல் எல்லா ஜனமும் ரட்சிக்கப்படுறது, தேவனை நேசிக்கிறது, தேவன் பக்கம் திரும்புறது, அதைத்தான் நம்ம உலகளாவிய எழுப்புதல்னு சொல்கிறோம். நீங்கள் ஆமீன் சொல்கிறது கூட ஒரு எழுப்புதல். எனக்குள்ள அது வராமல் தேசத்தில் அது வராது. ஆமேனா? ஜெபமே பண்ணாத ஒரு அக்கா இப்போ ஜெபங்குதுன்னா அக்காவுக்குள்ள எழுப்புதல். பைபிள் பக்கமே போகாத அண்ணன் இப்போ ஒரே பைபிளும் கைமாவே இருக்காருன்னா எழுப்புதல். அவர் ஆமேன் சொல்ல வைக்கவே முடியாது, கடப்பாரம் முழுங்கின மாதிரியே இருப்பார். ஆனால் இப்போ ஒரே ஆமேன்றாரு அல்லையான்றாருன்னா எழுப்புதல். அபிஷேகத்துக்கு விட்டு கொடுக்கவே ஆட முடியாத ஆளு இப்போ ஆவியில் நிரம்புதுன்னா எழுப்புதல். அவ்வளோதான். ரிவைவல் இஸ் நத்திங் பட் அ சேஞ்ச். ஒரு மாற்றம். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு உயிர் மீட்சி. தேசத்தில் இது வரணும்னு தானே நம்ம விரும்புகிறோம். ஆளுக்கு 50 ரூபா காசு கொடுக்கவா அல்ல சொல்றதுக்கு தோத்துறோம். நாம தேவனை ஆராதிக்கிற மாதிரி தாயில்பட்டி ஆராதிக்கணும், சிவகாசி ஆராதிக்கணும், விருதுநகர் மாவட்டம் ஆராதிக்கணும். அதைத்தான் நம்ம எழுப்புதல் மாற்றம் அப்படின்னு சொல்றோம். இது வருமா? வர வாய்ப்பு இல்லை, சந்தேகமா இருக்கு அப்படின்னா ஓரமா உட்காருங்க. தோத்துறோம். வரும், எங்களை கொண்டு வரும், எங்க மூலம் வரும் அப்படின்னு நாங்க நம்புறோம். நம்மளை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு இல்லையா? நம்மளை முன்குறிச்சதுக்கு நோக்கம் உண்டு இல்லையா? எவர்களை முன்குறித்தார் அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தார் அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஆமா, பலத்த ஜாதியா நம்ம மாறுவோம். ஒரு ஆபேல் பாஸ்டர் தான் அது தாயில்பட்டிக்கு கூப்பிட்டு வந்தார் சென்னையிலிருந்து. ஆமேனா? அவரு பொட்டியை கட்டின காலம்லாம் இருக்கு. தோத்துறோம். பொட்டியை கட்ட வைக்கணும்னு பிளான் பண்ண ஆட்களும் இருந்தாங்க. தோத்துறோம். இந்த ஊழியமே இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்கள்லாம். ஆனால் இன்னைக்கு தோத்துறோம், அந்த ஒரு ஆபேல் பாஸ்டரை இத்தனை குடும்பங்களுக்கு, இத்தனை ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமா கத்தர் வைக்கலையா?
தோத்திரம். 76 ஊழியர்கள் இங்கிருந்து எழும்பி போயிருக்கிறாங்கன்னா அது எவ்வளோ மகிமையான விஷயம். அந்த 76க்குள்ளேயும் ஒன்றுக்குள்ளேயும் ஆயிரங்களை கத்தர் வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த கிரெடிட் எல்லாமே கண்ணாடி போட்ட இவரைத்தானே சாரும். ஆமேனா? அப்போ இவ்வளோ பெரிய எழுப்புதலுக்கு அவர் தான் காரணம். அவரை தான் கத்தர் பயன்படுத்தியிருக்கிறாரு. ஒரு ஆபேல் ஐயாவை இப்படி தேவன் பயன்படுத்த முடியும்னா இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொரு ஆபேல் ஐயாவையும் தோத்திரம் பயன்படுத்த தேவனால முடியும்ல. சந்தேகம் வரக்கூடாது. கொன்றணும் அந்த ஆளல்ல, அந்த ஆவிய அல்ல. சொல்லுங்க அப்பா, ஆளல்ல ஆவிய கொன்றணும். இருக்கீங்களா? தேவனால் எல்லாம் திருப்பிக் கொள்வோம். இந்த இரவு நேரத்திலும் தேவன் நம்மோடு கூட பேசும்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேதவசனம் தான். தீர்க்க தரிசன புத்தகம் நான் வாசிக்கிறேன். 6வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அடிக்கடி தோத்திரம் நம்ம கேட்டு பழகி இருக்கிற ஒரு மகிமையான வார்த்தை. ஏன் காரியமா யார் போவா? ஏதோ ஏசாயாவின் நாட்கள்ல ஆண்டவர் அப்படி பேசினாரு அப்படின்னு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அப்படி ஒரு ஏக்க குரலை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்காரு. எனக்காக யார் போவா? உனக்காக நான் வரேன். எனக்காக யார் போவா? உன் பிரச்சனைக்கு நான் வரணும். உனக்கு ஒரு வியாதியா நான் வரணும். நீ கடன் வாங்குறதுக்கு கூட உன் கூட நான் வரணும். கல்யாண வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமையா கட்டடிச்சுட்டு போவ, ஆனாலும் நான் உன் கூட கல்யாண வீட்டுக்கு என்ன செய்யணும்? வரணும். ஆடு மேய்க்க போனாலும் நான் வரணும். நீ என்ன செஞ்சாலும் நான் வரணும். வேற வழி இல்லை. நான் வர்றேன். தோத்துறேன், நான் வர்றேன். ஏன்னா நீ என் புள்ள. தோத்துறோம். சில சமயம்லாம் இவங்க கூட எல்லாம் தேவன் இருக்கிறாராடா அப்படின்னு நமக்கு சந்தேகம் இருக்கும். தோத்துறோம். ஆனா அவர் அங்கிருந்து சொல்லுவார், இருக்கிறேன்டா, அமைதியா இருக்கு. அல்லேலூயா. ஆனாலதான் அவர் தேவன். நம்ம வழக்கமாக சொல்கிறேன்னே, நம்ம பிள்ளைக சிலரை நம்ம சொல்லுவோம், நீலாம் பண்ணுற சேட்டைக்கு உனக்கெல்லாம் சோறே போடக்கூடாது. தோத்துறான். நீ கேட்குறலாம் வாங்கி கொடுக்க எனக்கு விருப்பமே கிடையாது. உன்னை வீட்டிலே வச்சிருக்கப்படாது. ஆனாலும் என்ன செய்யறது, பெற்று தொலைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ நல்லவங்களா? இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை என் லைஃப்பில் கேட்டதே இல்லைங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்குறிய. தோத்துறோம். நம்மளை பற்றியே சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா நாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்போம். இது இயல்பு, நம்ம வீட்டில் பேசிக்கிறது. இதை அப்படியே கனெக்ட் பண்ணுவோமே ஆண்டவரோட. நிறைய டைம் ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது, நம்ம சேட்டைகளை பார்க்கும்போது, உன்னை ஆசீர்வதிக்கவோ, உன் கூட இருக்கவோ, உன்னை நடத்தவோ எனக்கு விருப்பமே இல்லை தான். ஏன்னா நீ அவ்வளவு சேட்டை பண்ற. ஆனாலும் என்ன பண்றது, அழைச்சு தொலைச்சிட்டானே. தோத்துறேன். உன்னை அழைச்சு உன்னை வரைஞ்சு உள்ளங்கையில வரைஞ்சு தொலைச்சிட்டானே. அவர் வார்த்தையில உண்மை இல்லவர், அவர் திட்டத்தில் மாறாதவர். அவர் நமக்காக எப்பொழுதும் வருவதற்கு ஆயத்தம். சாலமோன் ஒரு கட்டத்தில் தேவனை மறந்துட்டு தோத்துற அந்நிய ஸ்திரீகளோட அந்த புறத்தில் இருக்கான். அந்த 1 ராஜாக்கள் 11 அதிகாரம் என்ன கவர்ந்த அதிகாரம். பெத்த தாப்பன் தான் பிள்ளை நடந்தா மூஞ்சிய பார்க்க கூட விரும்ப மாட்டான்.
என் முகத்துல முழிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த புறத்துல இருந்த சாலமோனை 2 முறை பார்க்கறதுக்கு தேவன் போறாரு. வந்துடுறா தோத்திரம், வேணாம்டா, உன்னை குழி புதைச்சிருவாளுகடா, வாடா அப்படின்னு அவனை சந்திக்க, அவன் கூட பேச ஆண்டவர் சாலமோனை தேடி போறாரு. ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அவ்வளவு நல்லவர். என்ன இன்னைக்கு சொல்றாரு, உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும், நீ எங்க இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் நான் அங்க வாரேன். நீ சூர செடிக்குள்ள இருந்தாலும் வருவேன், நீ கெபிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாலும் வருவேன், உன்னை தூக்கி தானியேலே சிங்க கெபிக்குள்ள போட்டாலும் அங்க வருவேன், அக்கினி சூளைக்குள்ள உங்களை போட்டாலும் அங்க வருவேன், பேதுருவே ஏரோது உன்னை சிறைச்சாலைக்குள்ள போட்டாலும் அங்க நான் வருவேன், உனக்காக நான் வருவேன். எனக்காக இன்னைக்கு யார் வர்றா? உன் காரியத்துக்கெல்லாம் நான் வந்துடணும், நீ கூப்பிட்டா உடனே வந்துடணும். சில ஆள்லாம் காலைல 5 மணிக்கு ஃபோன் பண்ணும், பாஸ்டர், அவ்வளவுதான் தோத்திரம். அவர் என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் சரி ஆஜராயிரணும் தோத்திரம். 5 மணிக்கு ஃபோனு, உடனே வந்துருங்க, உடனே வந்துருங்க. அவர் என்ன கண்டிஷன்ல இருக்கிறாரு, அவர் எங்க இருக்காரு தோத்திரம், கையில பாக்கெட் டிக்கெட் இருக்கா, அதெல்லாம் யோசனை கிடையாது. நான் போன் பண்ணிட்டேன், அவர் என்ன செஞ்சிடணும், வந்துடணும். எங்களுக்கு வேற வழி இல்லை, போயிடுவோம் தோத்திரம். சில பாக்கெட்டோட போயிடுவோம் தோத்திரம், வேற வழி இல்லை. ஏன்னா அப்படி நாங்க வரலன்னா அடுத்த ஆள் அங்க வந்துருது தோத்திரம். அதுக்குன்னு ஆள் ரெடியா இருக்குல்ல. அதனால எங்களுக்கு ஆத்மா முக்கியம்ட்டு தோத்திரம், வேற எதுவுமே முக்கியம் இல்லை, அப்புறமா பார்த்துக்கலாம்னு வந்துடுறது. என்ன பேச்ச காணா? அப்போ தேவன் நமக்காக எந்த நிலையிலும் வர ஆயத்தம். எனக்காக யார் வர்றா, என் காரியமா யார் போவார்? தேவனுக்கு ஒரு பெரிய காரியம் இந்த உலகத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. அது ஒரே ஒரு காரியம், ஒட்டுமொத்த மனுக்குலமும் தேவன் பக்கம் திரும்பணும். நாம் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையா இருக்கோம், நாம் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம்னா யாரோ ஒருவர் நமக்காக எழும்பி வந்ததுனால, நம்மளை சந்திக்க, நமக்கு வார்த்தையை அறிவிக்க, சுவிசேஷத்தை சொல்ல, நமக்காக பிரயாசப்பட, திரும்ப திரும்ப அவர்கள் நமக்காக புறப்பட்டு வந்ததுனால இன்னைக்கு நாம இப்படிப்பட்ட சிலாக்கியத்துக்குரியவர்களாய் சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கிறோம். சுவிசேஷம் சொன்ன உடனே ரட்சிக்கப்பட்டோம் சொல்லுங்க, மனசாட்சி இருந்தா தோத்திரம். ஏங்க ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு, இப்பவே தேவன் சொல்றத கேட்கவா செய்றோம்? கொஞ்சம் யோசித்து பதில் சொல்லணுங்கிற மாதிரி இருக்குல்ல. இப்பவே நம்மளை நோக்கி வார்த்தை வரும்போது, சத்தியம் வரும்போது உடனே சரண்டர், விட்டு கொடுத்துற, அந்தால மன்னிக்கணுமா மன்னிச்சிடுறேன், இந்த காரியத்தை உடனே விட்டுடுறேன், இதை பார்க்க வேணாமா பார்க்கல அப்படின்னு உடனே வா கீழ்ப்படிஞ்சிடறோம். ரசிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து 15 வருஷத்துக்கு பிறகும் இன்னும் இழுபறியாத்தான் இருக்குங்கும் போது, அப்ப அன்னைக்கு உடனே நாம ஏத்துக்கிறல, மறுத்திருப்போம், எதிர்த்திருப்போம், வேணான் இருப்போம். ஆனாலும் தேவன் நம்மளை விடல, நமக்காக ஒரு நபரை அனுப்பிக்கிட்டே இருந்தாரு. அவங்க திரும்ப திரும்ப நம்மளை சந்திச்சிருப்பாங்க, திரும்ப திரும்ப நம்மளோட பேசியிருப்பாங்க. அப்போ தோத்திரம், இன்றைக்கும் நம்மை பயன்படுத்தி ஆயிரங்களை லட்சங்களை தேவன் பக்கம் ஈர்க்க, திருப்ப தேவன் துடிக்கிறார். அல்லேலூயா. மனுக்குலம் ரட்சிக்கப்பட்டே ஆகணும், ஆயிரங்கள் மனம் திரும்பியே ஆகணும். இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள நான் சகல ஜாதியையும் அசைய பண்ணுவேன், அசைய பண்ணுவேன். God is going to shake the nations. தேசங்களை கர்த்தர் அசைக்கிற காலம் வந்துட்டு, அசைக்கிற காலம் வந்துட்டு. இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்கிற உங்களை கொண்டு தான் அதை செய்ய போறாரு, உங்களை வச்சு தான் அதை செய்ய போறாரு. ஆமென். புறப்பட்டு போ, எனக்காக யார் போவார், யாரை நான் அனுப்புவேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:13 சொல்றாரு தோத்திரம். அவர்கள் கேள்விப்படாவிட்டால் எப்படி தோத்திரம், விசுவாசிக்காவிட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்.
அப்ப நீ போகாம மனுக்குலம் எப்படி கேள்விப்படும்? இன்னைக்கு இந்த பர்சனல் எவாஞ்சலிசம்ங்கிறது, அதாவது தனித்தாள் ஊழியங்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டு. ஆண்டவரா பார்த்து ஆத்துமாக்களை சபைகளுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. நம்ம போய் பிரயாசப்பட்டு சுவிசேஷம் சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுங்கிறது ரொம்ப மங்கிட்டு. நமக்கு தெரியாத நம்ம எப்படி ஊழியம் செய்யறோம்னு. அதுக்காக சபைக்கு ஆத்துமாக்களா வராம இல்ல, ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு வாரமும் புதுசா 2, 3, 4, 5 வருது. தேவன் கொண்டு வர்றாரு. ஏன்னா இது தேவனுடைய ராஜ்யம். நம்ம அதை பத்தின கரிசனையோ பாரமோ இல்லாம இருக்கலாம். ஆனா பரிசுத்தாவியானவர் பாரமும் தாகமும் தரிசனமும் உள்ளவர். ஆனா அவரோடு கரம் கோர்த்து செயல்பட இன்றைக்கு நான் ஆயத்தம் என்று என் பிரசங்கத்தை கேட்கிற நீங்க எழும்பினா உங்களை ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் பயன்படுத்த அவர் ஆயத்தம். ஆமெனா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் சர்வசாதாரணமா நடக்க போகுது. சர்வசாதாரணமா நடக்க போகுது. பேதுரு கெத்செமனே தோட்டத்தில் உறங்கினப்போ, இல்லைன்னா கூட கொஞ்சம் சீடர்களை அழைச்சிக்கிட்டு பழையபடி மீன் பிடிக்க போனப்போ தோத்துறான். அவனுக்கு தெரிஞ்சிருக்காது, நான் பேசுவேன், என் பிரசங்கம் ஒன்றை கேட்டுட்டு 3000 பேர் ஒப்பு கொடுப்பான், அடுத்த பிரசங்கத்தை கேட்டுட்டு 5000 பேர் ஒப்பு கொடுப்பான், என் நிழல் பட்டு வியாதிக்காரெல்லாம் சுகமாவான், மரித்த ஒரு சடலத்தை பார்த்து நான் பேசுவேன், தபித்தாலே எழுந்துருன்னு அந்த சடலம் எந்திரிச்சு உக்காந்துக்கிறோம் அப்படிங்கிற எந்த ஐடியாவுமே பேதுருவுக்கு இருந்திருக்காது. அவன் மைண்ட்ல இருந்த ஒன்னே ஒன்று, ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டாரு தோத்துறான், இப்படி தவிக்க விட்டு போயிட்டாரு. போனவரும் சும்மா போகாம பச்சை மரத்துக்கு இந்த பாடுன்னா பட்டை மரத்துக்கு என்ன பாடும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த பொம்பளையாள் வேலை என்ன ஒரு சைஸா பாக்குறாளே தோத்துறோம். நீ அந்த குறுப்புல இருந்த ஆளுன்னு வேற அந்த வேலைக்கார பொம்பளை சொல்றாளே, நம்மளை பிடிச்சி சிலுவையில அரைஞ்சிருவாங்களோ, செத்து போயிருவோமோ தோத்துறோம். இப்ப சோத்துக்கு என்ன பண்றது? அவரு கூட இருந்தப்போ கூட கூடயா அவரை கொடுத்துருவாரு, எக்ஸ்ட்ரா உட்காந்து ரவுண்டு கட்டுவோம். இப்ப அதுக்கும் வழி இல்லை. ஆனால பழையபடியும் நான் மீன் பிடிக்க போறேன், என் கூட யாராவது வர்றீங்களா அப்படிங்கிறதான் பேதுருடைய மைண்ட்ல இருந்துச்சு. தன்னை சுத்தி, தன் தேவைகளை சுத்தி, தன் பலவீனங்களை சுத்தி, ஆமா சுயத்தை சுத்தி தான் அவனுடைய எண்ணம் இருந்துச்சு. ஆனால் தாமூலமா ஒரு பெரிய அறுவடை, ஒரு பெரிய அற்புதம். அல்லையா சொல்லுங்க. அப்போ செத்து போயிருவோம் தோத்துறோம். என்ன சீக்கிரமா செத்து போயிருவோம் தோத்துறோம். ஆரம்பிச்சான்ல, வசனத்தை முழுசா சொல்றானா பாப்போம் தோத்துறோம். அவனுக்கு மனப்படமா தெரியுதான்னு செக் பண்ணுவோங்கிற மாதிரியே உக்காந்துருக்கிறீங்க. இதனாலதாங்க பிரச்சனை. அல்லையா சொல்லுங்க. ஆளுகளை பாரு தோத்துறோம். ஆமா, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எதுக்கு? புண்ணியங்களை அறிவிக்க, புறப்பட்டு போக. என் காரியமா யார் போவார்? இன்னைக்கு ஒரு 3 அம்மாவை பத்தி பேச போறேன் தோத்துறோம். ஆமா, இன்னைக்கு ஆம்பளையால் பக்கம் வரப்போறது இல்லை. இல்லை சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. அந்த இடத்துல தோத்துறோம். ஹீப்ரு பதம் என்ன போட்டிருக்கான்? ஷாபா அப்படின்னு போட்டிருக்கான். அந்த ஷாபாங்கிற வார்த்தைக்கு பேரு பெண்கள்னு அர்த்தமா தோத்துறோம். பெண்கள் கூட்டம். அப்பவே வசனம் சொல்லியிருக்கு, பெண்கள் கூட்டம் தான் மிகுதியான். நீங்களாவது ராமே அம்மா வாழ்க, அக்கா வாழ்க, தங்கச்சி வாழ்க. அல்லேலூயா. உங்களெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. நீங்க எல்லாம் தோத்துறோம். நான் கிரெடிட்டை எப்பொழுதும் தாய்மாருக்கு தான் தருவேன் தோத்துறோம். நீங்க என்ன முறைச்சா எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. பாலியாங்கிச்சோவே சொல்றாரு, அவர் சபை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் அந்த சபையில் இருக்கிற பெண்கள் தானா. லட்சக்கணக்கான மக்கள் நிறைஞ்சிருந்த ஒரு சபை, அந்த வளர்ச்சிக்கு காரணமே அந்த சபையின் சகோதரிகள். சோத்திரம். ஆனால் இன்னைக்கு ஒரு 3 சகோதரியை வச்சு நான் பிரசங்கம் பண்ண போறேன். தோத்திரம். புறப்படுவோம் புண்ணியங்களை அறிவிக்க. என் காரியமா யார் போவார்? தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு 1008 பிரசங்கம் கேட்டாலும் சபை தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி செயல்படுதா அப்படின்னா இல்லை. தோத்துறோம். ஏன்னா நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம்னா எழுப்புதெல்லாம் சர்வசாதாரணங்க.
ரட்சிப்பு கர்த்தருடையது. சுவிசேஷம் சொல்ல வேண்டியது, செயல்பட வேண்டியது நம்ம வேலை. ஒரு ஆத்மாவை தூக்க வேண்டியது, தூக்குறதுன்னா சர்ச்சுக்கு இல்ல சொல்லுங்க, ரட்சிக்க வேண்டியது ஆண்டவருடைய வேலை. நாம செய்ய வேண்டியது நாம செய்யணும்ல. சாத்தான் அவன் செய்ய வேண்டியதை சரியா செய்யறான். சர்வ வல்லவர் அவர் செய்ய வேண்டியதை சரியா செய்யறாரு. சப செய்தா சாத்தான் மாதிரி ஒரு பிஸியான ஆள் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. எப்படி சொல்றேன்? வயல தான் அல்ல சொல்லுங்க. அவன் பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் குடைச்சல் கொடுக்குறான். எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் உலகத்துல கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் குடைச்சல் கொடுக்குறான்னா அவன் எவ்வளவு பிஸியா இருக்கான் பாருங்க. அதுலயும் நேத்து குடைச்சல் வேற, இன்னைக்கு குடைச்சல் வேற. தோத்துறோம், புதுசு புதுசா கொடுக்குறான் சாத்தான். அவன் அவ்வளவு பிஸி. நம்ம அப்பா தூங்குறதும் இல்லையாமா, உறங்குறதும் இல்லையாமா. தூங்குற ஒரே குறிப்பு என்ன பேச்ச காணா? சாத்தான் பிஸி, சர்வ வல்லவர் ஓவர் பிஸி. லேசி சபை மட்டும்தான். நீங்களும் நானும் எழும்புனா, செயல்பட்டா தோத்துறோம். தேசத்தை அசைக்க தேவன் ஆயத்தம். மந்திரவாதிகள் ரசிக்கப்பட போறாங்க, மாயவித்தக்காரங்கள் எல்லாம் ரசிக்கப்பட போறாங்க. ஒரு பிலிப்பு புறப்பட்டாரு சமாரியாவுக்கு. சாதகமான சூழ்நிலையில பிலிப்பு சமாரியாவுக்கு போல. சவுல் சபைகளை துன்பப்படுத்தி கொண்டிருந்த நாட்கள். அப்பதான் எழும்பி சமாரியாவுக்கு போனார் பிலிப்பு. ஹலோ, சகோதரன் ஸ்தேவான் கொலை செய்யப்பட்ட நாட்கள். தோத்துறான். அப்பதான் பிலிப்பு எழும்பி சமாரியாவுக்கு போனாரு. ஆமாவா? அது என்ன ஆமீன் யோசித்து யோசித்து சொல்றீங்க? கூடவே இருந்த சகோதரன் ஃப்ரெண்டு ஒன்னா படுத்திருப்பான், ஒன்னா தூங்கியிருப்பான், ஒன்னா காய்கறி நறுக்கியிருப்பான், ஒன்னா பருப்பள்ளி போட்டிருப்பான். ஏன்னா சமையல் வேலை தானே அவங்க வேலை, பந்தி விசாரிப்பு தானே அவங்க வேலை. அவனை கண்ணுக்கு முன்னாடி கொண்டாங்க. யார? சேவான. என் ஃப்ரெண்டே துடிக்க துடிக்க சாகிறத என் கண்ணால பார்த்துட்டு அப்புறம் எப்படி அந்த ஆண்டவரை போய் நல்லவர் நான் பிரசவம் பண்ண முடியும்? நாமளா இருந்தா கேட்டிருப்போம். என்ன நம்ம விஞ்ஞானிகள். அல்லேலூயா. அன்னைக்கெல்லாம் சபையில் இருந்தவங்க விசுவாசிங்க, இன்னைக்கு சபையில் இருக்கிறவங்க விஞ்ஞானிங்க. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிலிப்புவை எப்படிரா அப்படிதான் தோணும். ஏங்க ஃப்ரெண்டுங்க சகோதரங்க ஒன்னா ஊழியம் செஞ்சவன் அவனை கண்ணுக்கு முன்னாடி கல்லெறிஞ்சு கதற கதற கொண்டாங்க. அந்த தேவன் நல்லவர்னு எப்படி என்னால போய் சொல்ல முடியும்? சொல்ல முடியும். அவர் யாருன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயாவா? ஸ்தேவான் நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வர்றேன். தோத்துறான். அதான் பிலிப்பு. தோத்துறான். நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வர்றேன். தோத்துறான். என்ன பேச்ச காணோம்? நான் நிறைவேற்ற வேண்டிய தேவ திட்டம் என் வாழ்க்கையில் இருக்கு, அதை நிறைவேற்றி முடிச்சுட்டு நான் பின்னால வர்றேன். எதுவும் என்னை தடை செய்ய முடியாது. என் மேல் இருக்கிறது ஒரிஜினல் அழைப்பா இருந்தா, என் மேல் இருக்கிறது ஒரிஜினல் ஆவியானவரா இருந்தா, சிச்சுவேஷன், சூழ்நிலைகள், போராட்டங்கள் என்னை சேதப்படுத்த முடியாது. I will rise up. நான் எழும்புவேன். இந்த ஒரிஜினல் அபிஷேகம் என்னை எழுப்புறதுக்கு இன்னொரு ஆள் வரணும்னு எதிர்பார்க்காது. என்ன பேச்ச காணா? சும்மா அபிஷேகம் நினைச்சு வந்துடுறது மொத்தமா. என்ன எனக்குள்ள ஆவியானவர் இருந்தாருன்னா தோத்திரம். என்னை என்கரேஜ் பண்றதுக்கு என்னை பார்க்க பாஸ்ட் வரணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யாரு? பவுலும் சீலாவையும் பிடிச்சி சிறைச்சால அடி அடின்னு அடிச்சு துவைச்சு போட்டாங்க. தோத்திரம். அப்போ சில 16 அதிகாரத்தில் ஒரே ரத்த காயம் 2 பேரும், பவுலும் சீலாவும். சீலான்னு பொம்பளையால் நினைச்சிடாது, ஆம்பளையால். இப்ப பவுல் சீலாவை பார்த்து, சீலா ஐயோ கொஞ்சம் உடம்ப காட்டு, திருப்பி காட்டு. ஐயோ முதுகெல்லாம் உருண்டை உருண்டையா உருளைக்கிழங்கு மாதிரி வீங்கிட்டு என்னை விட ஒன்னைத்தான் பயங்கரமா அடிச்சிருக்காங்க. தோத்துறோம். சரி சரி சரி. இந்த பேதுருவை பாரு, நம்மளை பார்க்க வந்தாரா பாரு,
இந்த சபையிலேருந்து யாராவது வந்தாங்களா பாரு, அவன் சாப்பாட்டில் உட்காந்துருப்பான். தோத்திரம். ஒருத்தனும் நம்மளை பார்க்க என்ன செய்யலை, வரல. சபை பாஸ்டர் இதில் ஒரு நம்ம வேற விசுவாசியாக இருக்கோம், அங்கத்தினராக இருக்கும், உடன் ஊழியராக இருக்கும். ஒருத்தனும் நம்மளை கண்டுகளை வர. அப்படி பவுல் பஞ்சப்பாட்டு பாடினாரா, குறை சொன்னாரா? சொல்லுக்கா. இல்லட்ட சீலாவை பார்த்து உன் வீட்டிலேருந்து யாராவது வருவாங்க சீலா விசாரிக்க அப்படின்னு கேட்டாரா? அப்படி வந்தாங்கன்னா 2 ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்னு சொன்னாரா? இல்லை என் வீட்டிலேருந்து 2 பேர் வருவாங்க, சாத்துக்குடி வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாரா? இல்லை. ஒரு பய வரமாட்டான்னு அவருக்கு தெரியும். தோத்துறான். வந்தா அவங்கள அடிச்சு பவுல் சொல்றான், இந்த பாரு ஒரு வயல் வரமாட்டான் நமக்கு தெரியும், நீ என்ன பாரு நான் ஒன்ன பார்க்க, 2 பேர் சேர்ந்து அவரை பார்ப்போம். பாடுறா ஒரு பாட்டு, போடுறா ஒரு வேட்டு. நம்ம சிவாசிக்காரங்க அல்ல சொல்லுங்க அப்போ அப்படின்னு பாடினா பாருங்க. வர வேண்டியவர் வந்துட்டாரு, இறங்க வேண்டியவர் இறங்கிட்டாரு. சிறைச்சாலையா ஆடுது, அஸ்திபாரம் அசையுது. நான் நினைக்கிறேன் அல்ல சொல்லுங்க, நீ மாட்டுக்கு அடிப்பேன் எங்களை தூக்கி உள்ள ஓடுவேன். அப்ப பாரு என்ன நடக்கும்னு. யார் வருவார் பாரு, இறக்கி காட்டுறோம்டா நாங்க. ஆமேனா? சிறைச்சாலை தலைவன் அரண்டான். ஆத்தாடி என்னடா நடக்குது, கதவெல்லாம் தானா திரண்டு இருக்கு, கட்டுகள்லாம் தானா கலண்டு இருக்கு. அவனுக்கு மண்டை கலண்டு எஸ்கே பாயிண்ட் ஆயிலோன்ட்டு அவன் தற்கொலை பண்ண போறான். சூசைட் அட்டம்ப்ட் அல்ல சொல்லுங்க. உடனே பவுலும் சீலாவும் அமைதியாரா, சாகட்டும் அவன், தோத்துறான். நம்மளை அடிச்சான் துவைச்சான், சாகட்டுறாவன் அப்படின்னு நினைக்கல. நம்மளுக்கு என்ன செய்வாங்க இந்த காலத்தை அபிஷேகம், சாகுறான், தோத்துறான். பயன்படுறவன் நமக்கு நம்மளோட சேர்ந்து பயன்படுறவன் சாகுறான கூட சேர்த்தான். கத்தருக்கு தோத்துறான். அப்படி சொல்றது இந்த காலம். ஆனா அவன் தோத்துறான், விரோதி தற்கொலை பண்ண போறான். ஏய் அமைதியாரா, தோத்துறான். இது கண்ணுக்கு முன்னால் என்னடா சூசைட் அட்டம்ப்ட், நாங்க இங்கே தாண்டா இருக்கோம். அல்லேலூயா. அவன் ஆண்டவன் மாறே, ஐயோ உங்க ஆண்டவர் பெரியவர், இந்த ஆண்டவர் அறிஞ்சிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், உங்களை மாதிரி மாறுறதுக்கு நான் என்ன பண்ணணும், ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும். That's what the real anointing. எந்த சிச்சுவேஷன்லையும் ஆவியானவர் ஊழியம் செய்வார், அபிஷேகம் ஊழியம் செய்யும். தன்னை பலப்படுத்த ஒருத்தன் வரணும்னு இல்லை, எந்த சிச்சுவேஷனும் தான் இன்னொருத்தரை பலப்படுத்துவேன். அதான் அபிஷேகம். ஆமெனா? ஆவியானவரை அறிஞ்சு பழகி புரிஞ்சிட்டீங்கன்னா வேற லெவல்ன்றான் பாருங்க. அல்ல சொல்லுங்க. அப்போ வேற மாதிரி ப்ரோ அல்ல சொல்லுங்க. நம்ம தேவையை சந்திக்க, நம்மளை விசாரிக்க, நம்மளை பலப்படுத்த யாரும் அவசியம் கிடையாது. அவரை விட பெரிய அழிந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவர் நம்மோடு, அவர் அழைப்பும் அபிஷேகமும் நம்மோடு. இருக்கீங்களா? காரணம் சொல்லாமல் புறப்பட்ட சிப்போராள். சொல்லுங்க அந்த வார்த்தைய. ஆண்டவரே சொன்னாங்கன்னா மட்டும் ஆசீர்வதிங்கப்பா, சொல்லலைன்னா விட்டுருங்க. தோத்துறோம். ஒரு சிலர் அமைதியாக இருக்காங்க. தோத்துறோம். இப்போ சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். தோத்துறோம். காரணம் சொல்லாமல் புறப்பட்ட சிப்போராள். வெரி குட். கர்த்தரை விசுவாசித்து புறப்பட்ட ராகாப். கர்த்தரை விசுவாசித்து புறப்பட்ட ராகாப். காரியமே தெரியாமல் புறப்பட்ட ரூத். என்ன காரியம் ஏது காரியம் பிரசங்கம் பண்ணுவேன். தோத்துறோம். நான் ட்ரெயினை வேற பிடிக்கணும். அல்ல சொல்லுங்க அப்போ. ஆமேனா? ஆமா. புறப்படு, எனக்காக புறப்படு. யார் போவார் என் காரியமா? அதுதான் இன்றைக்கு தேவனுடைய அறைகூவல், பரிசுத்தாவியானுடைய ஏக்கம். பாருங்க, இந்த 3 அம்மாமாரும் தேவ திட்டத்தில் மிகப்பெரிய முக்கியத்துவம் பெற்றவர்கள். சிப்போராள் அம்மாவுக்கு வருவோம். அவ ஒரு மீதியானிய பெண்ணு.
இன்னும் சொல்ல போனா இவங்க 3 பேருமே இஸ்ரவேல் பெண்ணு கிடையாது. இவங்க 3 பேருமே புறஜாதி. அந்த அம்மா எரிகோவில் இருந்தம்மா ராகாப்பு, இந்த அம்மா மீதியான் தேசத்தில் இருந்தம்மா மோசே சம்சாரம் தோத்திரம். அவ ரூத்து மோவாப்பில் இருந்த அம்மா. பாருங்க, இஸ்ரவேலிய பொம்பளை இல்லைங்க தோத்திரம். 3 பேருமே புறஜாதி பெண்கள். ஆனா அவங்க தேவனுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக, தேவனுடைய அழைப்புக்காக தங்களை அர்ப்பணித்து எழும்பியவர்கள், புறப்பட்டவர்கள், செயல்பட்டவர்கள். இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் நமக்கு ஆசீர்வாதமானவர்கள். காரணமே சொல்லாம, சாக்கு போக்கு சொல்லாம புறப்பட்ட சிப்போராள் அம்மா. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் மோசேக்கு அழைப்பு வருது. சிப்போராள் அம்மா அதிகாரம் 13ஆம் வசனம் வரைக்கும் குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 5 முறை மோசே மறுக்கிறாரு. காரணம் சொல்றாரு, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, வயசானவன், நான் எம்மாத்திரம் அப்படின்றாரு. 2வது என்ன சொல்றாரு, அப்படியே நான் போனாலும் உம்முடைய நாமம் என்னவென்று கேட்பார்களே. 13ஆம் வசனத்தில் சொல்ற, உம்முடைய நாமம் என்னவென்று கேட்பார்களே அப்படின்றாரு. 6வது வசனத்திலே அவர் சொல்லிட்டாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும்னு அவர் அறிமுகம் ஆகும்போதே சொல்லிட்டாரு. ஆனா இப்ப அதெல்லாம் தூக்கி வரமா வச்சுட்டு உம்முடைய நாமம் என்ன, ஆபிரகாமின் தேவன் சொல்லிட்டு தானே உன்கிட்ட பேச்சவே ஸ்டார்ட் பண்ண. சரி விடு, அந்த நாமத்தை விடு, என்னன்னு கேட்பாங்களா? ஒரு புது நாமத்தை உனக்காக சொல்றேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I'm the God of Jehovah. போய் சொல்லு. 4:1 சொல்றான், அப்படியே நான் போய் சொன்னாலும் என் வாக்குக்கு செவி கொடார்கள், என்னை நம்பார்கள். அடுத்து ரீசன், இந்த சாக்கு போக்கு சொல்றதுல நம்ம ஆளுக மாதிரி பிஹெச்டியா அல்ல சொல்லுங்க. சில ஆள்லாம் பாயிண்ட பாக்கெட்ல வச்சுட்டே தான் சுத்தும். பாயிண்ட பாக்கெட்ல வச்சுட்டு சுத்தும், ஒண்ணு எடுத்து போடுறது. என் ஜபத்துக்கு வரல, என் சர்ச்சுக்கு வரலன்னு நீங்க கேட்க வேணாம், கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லும். அதுலயும் எல்லாத்தையும் ஒண்ணு போல சொல்லிட்டா கூட பரவாயில்ல. பாஸ்டர் மாட்ட ஒரு மாதிரி சொல்றது, பாஸ்டர் ஒரு மாதிரி சொல்றது, பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட ஒரு மாதிரி சொல்றது. புழுகாண்டி புழுகாண்டி சாக்கு போக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாக்கு போக்கு. அவனை பாருங்க, கர்த்தருக்கு தரிசனம் ஆகலன்னு சொல்லுவாங்க, என் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் விடல. சரி விடு, உன் கையில் என்ன இருக்கு, கோல், கீழே போடு, பாம்பாயிட்டு. ஐயோ பாம்பு, பயப்படாரா, வாழைப்புடுறா, திரும்ப கோலாயிட்டு. அடையாளம். உன் கையை தூக்கி பையில போடு, தோத்துறான். வெள்ளெடு, குஷ்டம், பயப்படாரா, திரும்ப போடு, வெள்ளெடு, சரியா போச்சு. 2வது அடையாளம். சரி 3வது ஒண்ணு கூட வச்சுக்கா, தண்ணியை தூக்கி நான் அந்த தோத்துறோம் தரையில ஊத்தி பாரு, ரத்தமா மாறும். இந்த 3 அடையாளத்தையும் எடுத்துட்டு போ, அவங்க கண்களுக்கு முன்னால செய்யி, அப்ப நம்புவாங்க. என்ன பேச்ச காணா? 10ஆம் வசனத்துல நான் தான் திக்கு வாயினாச்சே அப்படின்றான் தோத்துறான். ஐயோ ராஜா, அல்லேலூயா, முடியலடா சாமி, ஏண்டா என்கிட்ட இவ்வளவு நீளமா பேசுறியடா, அப்புறம் எப்படா நீ திக்குவாயன்ற? நான் சொல்ல, நான் உன்கிட்ட பேசுனதை விட நீ என்கிட்ட பேசுனதாண்டா அதிகம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் சொல்றதுக்கெல்லாம் பதில் பேசிட்டே இருக்கிறேன், அப்புறம் என்ன திக்குவாயே முக்குவாயன்ற? ஆனா ஒரு பயங்கரமா சிரிப்பாருங்க நம்மளை பார்த்து ஆண்டவர். இப்படி கோமாளிகளை நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். திக்குவாயனா இவ்வளவு நேரம் பேசும்போதெல்லாம் உனக்கு திக்கல, இப்பதான் உனக்கு திக்குது. ஆனாலும் ஒரு விடலை பாருங்க. டே யாரா சிருஷ்டிகர், யாரா? நான் தானடா. உன்னை படைச்சது யாரா? நான் தானடா. வாயை உண்டாக்குனது யார்? நான் தானடா. நான் பார்த்துக்கிறேன்டா.
கிளம்புடா. இப்பதான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சொல்லுவாரு மோசே, நீ அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாயிலும் ஏலே. அப்போ நான் இவ்வளவு நேரம் உன்கிட்ட வேலை வெட்டி இல்லாம பேசிட்டு இருக்கேன். இப்ப இவ்வளவு நேரம் நான் பேசுனது எனக்கு சித்தமே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? அவன் கேஷுவலா அந்த வார்த்தையை சொல்றான். அதுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? இப்ப ஆண்டவரே சித்தம் இல்லாம இவன் நினைஞ்சிட்டு இருக்காரான், பேசிட்டு இருக்காரான். உங்க சித்தமா வேற யாரையாவது நீர் அனுப்பும். தோத்திரம். என்ன என் மைண்டு சொல்லுது உன்னை மொத்தமா அனுப்பணும்னு. தோத்திரம். ஆனா பிளான் பண்ணி தொலைச்சிட்டேனே. இல்ல சொல்லுங்க, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப என்ன சொல்றேன்னா, இவன் ஒரு இஸ்ரவேலன், இவனுக்கு எகிப்தின் சிச்சுவேஷன் தெரியும். 40 வயசுல இவன் தேசத்தின் மேல பாரம் கொண்டு எப்படியாகிலும் இஸ்ரேல் மக்களை விடுதலையாக்கணும்னு விரும்பினவன், நினைச்சவன். அவனை தேடி இப்போ அழைப்பு வந்திருக்கு. எரிகிற முச்சடி புதர் நடுவில் இருந்து கர்த்தர் பேசுறாரு. கண்கொள்ளா காட்சி, மகிமையான காட்சி. இந்த அனுபவம் எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? டைரக்டா டீல் பண்றாரு, பேசுறாரு. இப்படிப்பட்ட அழைப்பை பெற்றும் மோசே அதை மறுதலிக்கிறான், வேணான்றான், காரணம் சொல்றான், ரீசன் சொல்றான். அப்படி ஒரு புறம் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வரான், ஆடு மேய்ச்சிட்டு நம்மளால அன்னைக்கு லேட்டாக வந்திருப்பான். தோத்திரம். இருக்கீங்களா? அம்மா சிப்போராள் அம்மா கேட்டிருப்பா, என்ன லேட்டு? தோத்திரம். நிறைய வீட்டுகளில் இப்படி தான் கேட்பாங்க, என்ன லேட்டு? பிரச்சனை ஸ்டார்ட்டு. என்ன லேட்டுனாலே ப்ராப்ளம். அப்போ பிரச்சனை என்னன்னு கேட்கக்கூடாதா? என்ன லேட்டுன்னு கேட்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டென்ஷன் வேணாம், டென்ஷன் வேணாம். என்னங்க லேட்டு அப்படிங்கிறதுக்கும் என்ன லேட்டு அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதோட நிக்கிறது இல்லை. சில ஆள்லாம் அப்படி கூடி வந்தீங்களோ முடிஞ்சிரா சொல்லி. தோத்திரம். அப்படி கூடி வந்தீங்களோ. நான் நினைக்கிறேன் சிப்போராளமா கேட்டிருப்பா, என்ன லேட்டு. இப்போ மோசே சொல்றாரு, இந்த மாதிரி ஆண்டவர் வந்தாரு, பேசினாரு, அழைச்சாரு, எய்த்துக்கு போகணுமா, என்ன அனுப்ப போறாராம், என்ன போகணும்னு சொல்றாரு, என் காரியமா நீ போகணும்ன்றாரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 முறை அப்படி இப்படிலாம் சொல்லி பார்த்தேன். ஆனால் அவர் விடுற மாதிரி இல்லை, நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. இருக்கீங்களா? அம்மா மீதியானிய பொம்பளை, அவ இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்தது கிடையாது. அப்ப தேவனிடத்திலிருந்து பெரிய பெரிய அற்புத அடையாளம் எல்லாம் வாங்கினதும் கிடையாது. மோசே வாயிலிருந்து கேட்டதுதான் அவ யெகோவா தேவனை பத்தி. அதுலயும் நெகட்டிவாவே பல ஸ்டோரி கேட்டிருப்பா. தோத்திரம். என் ஜனம் 430 வருஷமா எகிப்துல அடிமைப்பட்டு கிடக்கு. அப்படியா? இன்னும் உங்க ஆண்டவர் ரொம்ப பெரியவர்ன்றிய, ஆனா உங்க தெய்வம் உங்க ஜனம் எங்க கிடக்குன்றிய? அடிமைப்பட்டு கிடக்குன்றிய. 430 வருஷமா அடிமைப்பட்டு கிடக்குன்றிய. அப்புறம் எங்க தேவனுக்கு நிகர் யாரும் இல்லைன்றிய. ஒரு மாதிரி கான்ட்ரோவர்சியாவே தான் இருந்திருக்கும். தோத்திரம். புரிஞ்சா சோத்திரம், புரியலன்னா பெருஞ்சோத்திரம். அல்லேலூயா. அதுல வேற இடையில நீங்க எழுமுனீங்களா, விடுதலை ஆக்கணும்னு நினைச்சீங்களா, அப்பயாவது ஆண்டவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மக்களை விடுதலை ஆக்கி இருக்கலாம்ல. அதையும் செய்யல. நீங்க உங்களுக்கு வீடு கொடுத்ததே நான் தான். உங்களுக்கு தஞ்சம் கொடுத்தது என் வீடு தான், எங்க அப்பா தான். உங்களுக்கு பொண்ணு கொடுத்தது எங்க அப்பா தான். தோத்திரம். ஏன் இந்த 40 வருஷம் உங்களுக்கு சோறு போட்டதே நான் தான், எங்க வீடு தான். நான் சொல்றது புரியுதா இல்லையா? இதுதான் சிப்போராளுடைய நிலை. அவ ஒன்னும் பெருசா ஆண்டவற்றது பெரிய நன்மையெல்லாம் வாங்கிட்டா அப்படி இப்படிலாம் சொல்றதுக்கு சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை. இப்போ 80 வயசு மோசேக்கு சொல்றாரு எகிப்துக்கு போகணும்னு. அப்ப சிப்போராள் அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும்? 27. அவருக்கு 80னா அம்மாவுக்கு ஒரு 70, ஒரு 75. கிழவி. இப்ப அம்மா என்ன சொல்லி இருந்திருக்கலாம்? இப்படி யோசிப்போமே. ஆப்ஷன் நம்பர் 1 தோத்திர என்ன சொல்லி இருக்கலாம்? ஓஹோ போறீங்களாக்கும், ஏற்கனவே வயசு 80, இதுக்கு மீறி ஒரு இங்கிருந்து கிளம்பி எகிப்துக்கு போறாராம்.
40 வயசுல பயன்படுத்தாத ஆண்டவர் இவர் 80ல் பயன்படுத்த போறாரு. ஏற்கனவே தோலெல்லாம் சுருங்கி போச்சு, நடக்கிறதே குச்சியை வச்சுக்கிட்டு நடக்கிறீங்க. இங்கிருந்து போய ஆடு மேய்க்கிற வேலையை பார்ப்பீங்களா? நம்ம வீட்டில் சொல்றது இல்லையா? அல்ல சொல்லுங்க அப்பா, போய் ஆடு மேய்க்கிற. ஆப்ஷன் நம்பர் 2 தோத்துறேன். சிப்போரால் அம்மா என்ன சொல்லியிருந்திருக்கலாம்? 2வது முடிவு பண்ணிட்டிய, என்னைக்கு என் பேச்ச கேட்டிருக்கிய? 40 வருஷத்துல ஒரு நாளும் என் பேச்ச இத்தனை வருஷம் கேட்காத நீங்க இன்னைக்கா கேட்டுற போறிய? ஏற்கனவே வயசு 80. இதுக்கு பிறகு நீங்க எங்க இருந்தாலும் ஒண்ணுதான், நீங்க எங்க இருந்தாலும் ஒண்ணுதான். தயவு செஞ்சு கிளம்புங்க. ஆப்ஷன் நம்பர் 3 தோத்துறா. ஆப்ஷன் நம்பர் 3 என்ன சொல்லியிருக்கலாம்? போங்க, போக வேண்டியதான், நீங்க போக வேண்டியதான். நீங்க இஸ்ரவேல் ஜனம், உங்க தேவன் உங்க ஜனத்தை விடுதலை ஆக்குறதுக்கு உங்களை அழைச்சிருக்கிறாரு, நீங்க போக வேண்டியதான். நான் என்னத்துக்கு வரணும்? நான் ஒரு மீதியானிய பெண்ணு, எனக்கு அப்பா இருக்காக, எனக்கு ஆடு இருக்கு, மாடு இருக்கு, மந்தை இருக்கு, வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சொகம் இருக்கு, பிள்ளைங்க இருக்காக. நான் இங்க இருக்கிறேன், நீங்க போங்க சாங்க. பட் சிப்போரால் அம்மா ஆப்ஷன் நம்பர் 4க்கு போறா. ஆண்டவர் கூப்பிட்டாரா? எகிப்துக்கா? ஏன் காரியமா நீ போகணும்னு? அது எப்படி நீங்க மட்டும் போவியா? நானும் வருவேன், பிள்ளைகளும் வருவோம். ஏமா நீ வயசானவமா? வேணாம். அப்ப நீர் மட்டும் என்ன இளைஞனா? இல்லம்மா ரொம்ப தூர பயணமா, இருக்கட்டும். ஏமா பயணத்தில் ஒன்றும் பாதுகாப்பு இல்லம்மா, இருக்கட்டும். பார்வன்றமா மோசமானவமா, இருக்கட்டும். ஒருவேளை நம்ம ஜீவனே போனாலும் போகுமா, போகட்டும். செத்தாலும் பரவாயில்ல, தேவனுக்காக நானும் வருவேன். உங்க கூட சேர்ந்து, தரிசனத்தோட சேர்ந்து தேவ திட்டத்துக்காக செயல்பட, ஜனத்தை மீட்க, இஸ்ரவேலை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற நானும் வருவேன். வாட்ட லேடி, அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஒரு மைமையான தாய் சிப்போரால் அம்மா. தோத்திரம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, குடும்பத்தில் ஒருத்தர் கூப்பிட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு வர முடியல, நம்மளால குடும்ப ஜபத்துக்கு கூப்பிட்டு வர முடியல. 1000 குழப்பம், இன்னைக்கு பண்ணியே ஆகணுமா அப்படிங்குது. தோத்திரம். காலையிலேருந்து அம்புட்டு வேலை பார்த்துருக்கோம், இன்னைக்கு ஒரு நாள் குடும்ப ஜபத்தை தள்ளி வச்சா என்ன? ஏசு ரத்தம் ஜெயம். என்ன பேச்ச காணா? சர்ச்சுக்கு இந்த வாரம் 2 பேரும் போகணுமா? நீங்க போயிட்டு வாங்க, அப்புறம் கல்யாணத்துக்கு யார் போவா? அவர் நம்மளை தேடி வந்து பத்திரிக்கை வைக்கலையா? நம்ம பாஷை தானே, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். தோத்தரம். இந்த வாரம் பிள்ளைய போட்டும், இந்த வாரம் நீங்க போங்க அப்படின்னு குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள்லயே நம்ம உடன்பட முடியல, கரங்கோர்க்க முடியல, சேர்ந்து வர முடியல. ஆனா சிப்போரால் அம்மா தொலைதூர பயணம், போற வழியில போய் சேர்ந்தாலும் சேரலாம், பார்வோன் போட்டு தள்ளாலும் வெள்ளலாம், செத்தே போனாலும் போகலாம், என்ன வேணாலும் சம்பவிக்கலாம். இங்க எல்லா சௌகரியங்கள் இருக்கு. அந்த சுயத்துக்குள்ள, ஆசீர்வாதத்துக்குள்ள மறைஞ்சிருக்கலாம். எனக்கு அது எதுவுமே தேவையில்லை. கர்த்தர் அவங்கள டைரக்டா பேசல, பேசினது மோசையோட. அவ ஒன்றும் டைரக்டா தேவனை தரிசிக்கல. கணவன் தான் வந்து சொல்றாரு, எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய காரியமா நான் போவேன், நான் வருவேன், என்ன தருவேன். சொல்றது புரியுதா? இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் 1008 சாக்கு சொல்றமே. உன்னை சாக்கு மூட்டையில கட்டி போட அவ்வளவு சாக்கு. எல்லா நாளும் ஜெபத்துக்கு வந்துடணுமா? ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே விடுறீங்களா? உட்காந்துருக்கிற டிக்கெட்டுகளை பாரு, கவர்மெண்டே லீவ் விடுது. ஆனா இவங்க ஷோ ராஜா சிக்குனாலும் சிக்கணும். இப்படி ஆளுகள்கிட்ட வந்து சிக்கிட்டோம். புது புது டைட்டில், உயிர்மீட்சி கூட்டங்கள், எழுப்புதல் கூட்டங்கள், முழு இரவு ஜெபம், தோத்திரம், மறுரூப கூட்டங்கள். டாபிக் இவங்கள்ட்ட தான் கத்துக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கத்தரை தேடினா போதாதா? அவரே தோத்திரம் ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசரிக்க நினைப்பாயாகன்னாரு. வாரந்தாலும் வேலை செய்ய 7வது நாள் வந்து என்ன பாருன்னாரு. அவரே கூட எவ்வளவோ நல்லவர்.
7 நாளும் இயேசு ரத்தம் காலை ஜபம், மாலை ஜபம், இரவு ஜபம், உபவாச ஜபம். சில ஆள் என்னை பார்த்து சொல்லுது, நல்லா சொல்லுங்கப்பா சார். சில ஆளுக்கு இப்போ மனசுக்குள்ள, ஆண்டவரே இப்போ வாகில எங்க போதவரோடு பேசும் ஷாப்பா பாப்பா பாப்பா. என்ன பேச்சக்கான எல்லா ஜபத்துக்கும் வரணுமா, வள்ளிவர் ஜபத்துக்கும் வந்துடணுமா, பெண்கள் ஜபத்துக்கும் வந்துடணுமா அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் வந்துடணுமான்னு 1008 காரணம் சொல்றோம். நாம இருக்கீங்களா? நான் இப்படி கேட்கேன். நாம சொல்றோம் எல்லா ஜபத்துக்கும் வந்துடணுமா, உபவாச ஜபத்துக்கு வந்துடணுமா, வாலிபர் கூட்டத்துக்கு வந்துடணுமா, பெண்கள் ஜபத்துக்கு வந்துடணுமா. ஆண்டவர் நம்மளை திரும்ப பார்த்து ஒன்று நான் உசுரோட வைக்கணுமா, இவ்வளோ பேசுறியே, இன்னைக்கு ராத்திரி ஒன்றை போட்டுறவா. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஒன்னு ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் எந்த காரணமும் சொல்லையே. அவர் காரணங்களை பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் இல்லையே. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. காரணங்களை தூக்கி ஓரம் வைங்க. என்ன அழைச்சாரே அதுக்கு தோத்திரம் சொல்லுங்க. என்னை விட ஞானவான்கள், பலவான்கள், திறமையுள்ளவர்கள் எத்தனையோ பேர் தேசத்தில் இருக்கும்போது என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டாரே, அழைத்தாரே, அதற்காக தேவனுக்கு நன்றி அப்படின்னு தேவனை மகிமைப்படுத்துங்க. காரணம் சொல்லுகிற ஆவி பிசாசினுடைய ஆவி. கர்த்தர் போனா நான் ரெடியா இருக்கணும். இது யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? யாருக்கு கிடைக்கும் இந்த சிலாக்கியம்? பிள்ளைகளை கூப்பிடுறாரா, கொடுங்க பிள்ளைகளை ஊழியத்துக்கு. புருஷனை அழைக்கிறாரா, விடுங்க புருஷனை ஊழியத்துக்கு. உங்களை கூப்பிடுறாரா, கிளம்பி வாங்க ஊழியத்துக்கு. எஸ்தர் அம்மாவை நம்ம எப்பவுமே உயர்த்தி தான் பேசுவோம். ஆனா 4ஆம் அதிகாரத்தில், எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் மொர்தெகாய் ரொம்ப பாரப்பட்டு அரண்மனை வாசல்ல வஸ்திரத்தை கிழிச்சு கதறிக்கிட்டு இருக்கிறாரு. அம்மா அங்க இருக்கா, அரண்மனைக்குள்ள இருக்கா, குழு குழு அற சொகுசு தோத்திரம் அங்க இருக்கா அம்மா. இப்போ உள்ள தகவல் போகுது, உன்னை வளர்த்தவரு உன் தகப்பன் அங்க வெளியில அரண்மனை வாசல்ல தோத்திர வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சுக்கிட்டு கிடக்காரு அப்படின்னு உடனே எஸ்தரம்மா பொசுக்குன்னு என்ன பண்றா, ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்புறா. எது அவ போட்டிருந்த சுடிதாரையா? தோத்திரம். புருஷன் ட்ரெஸ் தான் களவாண்டு கொடுத்துருப்பா. தோத்திரம். இதை போய் அவற்றை கொடுங்க போட்டுக்கிறட்டும்னு ஒருத்தன் தூக்கிட்டு வர்றான். மொத்தக்கே பார்த்தா கொன்னுடுவேன் கொதோலை நெரிச்சு. இங்க என்ன நான் ட்ரெஸ்ஸா கேட்டேன், ட்ரெஸ்ஸு காடா இங்க நான் கத்திட்டு கிடக்கேன், போடா. அவனுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் நீ ஓடுறான் பதறிக்கிட்டு. ஏம்மா அவர் என்னம்மா அப்படி திட்டுறாரு? தோத்திரம். கோமாளி என்னன்னு கேட்டு வந்தியாடா? அதை கேட்கலன்றான். நம்ம அசிஸ்டண்ட்டுகள்லாம் அப்படி தான் இருக்கான். அல்ல சொல்லுங்க. எஸ்தர் அசிஸ்டண்ட்டை சொல்றேன், இன்னொரு ஆளை அனுப்பி வைக்கிறா. அவன் போனதுக்கு அப்புறம் தான் மேட்ரு தெரியுது. இந்த மாதிரி உன் புருஷன் ஆமான் பேச்சை கேட்டு யூதர்களை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டான். அதை நினச்சிக்கிட்டீங்க நான் கத்திட்டு கிடக்கேன். ஒரே நாளில் 127 தேசத்தில் இருக்கிற யூத ஜனம் அழிய போது. உன் புருஷன் தானே, நீ போய் உன் புருஷன்ட்ட பேசு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. 11ஆம் வசனத்தில் எஸ்தர் அம்மா சொல்லி அனுப்புவா திரும்ப ரிட்டர்னு. உங்களுக்கு தெரியாதா, ராஜா கூப்பிடாம பொசுக்குன்னு அரண்மனைக்குள்ள யாரும் நினைஞ்சிட முடியாது, போயிட முடியாது. அப்படியே போனா மறுக்கையா செத்து போனோம், கொன்றுவாங்க. இப்ப ராஜா என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சே 30 நாள் ஆச்சு. இனி எப்ப கூப்பிடுவாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால நான் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது 127 தேசத்துக்குமே தெரியுமே, உமக்கு தெரியாதாங்கிற மாதிரி சொல்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சாக விரும்பல, நான் போக விரும்பல அப்படிங்கிறதா எஸ்தருடைய நிலைப்பாடு. போக முடியாது, அவர் கூப்பிடாம என்னால அரண்மனைக்குள்ள போக முடியாது, போனா செத்து போயிருவேன் அப்படின்னு ரீசனை தான் சொல்றா, காரணம் தான் சொல்றா. என்ன பேச்சக்கானா? உடனே மொர்தெகாய் கேட்டுட்டு, ஆடாடாடாடா நீ சொல்றதும் சரிதாம்மா, என்ன ஒரு அறிவாளி பிள்ளைய நான் பெற்று இவ்வளவு நாள் நினைஞ்சிருக்கேன், வளர்த்துருக்கேன் நான். தோத்திரம் அதானே
அவரு கூப்பிடாம எப்படி போக முடியும்? போனீங்கன்னா நீ செத்து போயிருவே. ஐயோ நான் வளர்த்த பிள்ளைய இழந்துற மாதிரி இருக்குமே. வேணாம்மா, நீ நல்லா தோத்திரம் சாப்பிட்டுட்டு நல்ல உருளைக்கிழங்கு மாதிரி கட்டிலில் படுத்து தூங்குமா, கம்பளியை மூடி. நாங்கள் இங்கே 127 தேசத்துலையும் ஒரே நாளில் நெஞ்சிடறோம், செத்து போயிடுறோம் அப்படின்னு சொன்னாரா? டென்ஷன் ஆகிட்டார் அவரு. சொல்லுக்கா அவர் ஆமே. நான் பதில் சொல்லி அனுப்புற, நான் ஆன்சர் பண்றேன். நீ இதுக்கு தான் உன்னை ராசாத்தியா உள்ள வச்சிருக்காரா? இதுக்கு தான் உனக்கு சிங்காசனத்தை கொடுத்தாரா? இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேற இடத்துல இருந்து எழுமோ. காரணம் சொல்லிட்டு இருக்க. நீ உதவியா இருப்பதற்காகவே தேவன் இந்த ராஜ மேன்மையை உனக்கு கொடுத்திருக்கலாமே. புறப்பட்டு போ. காரணம் சொல்றத நிறுத்து. ஆமேனா? ஒத்த பிரசங்கம், ஒரு வசனம், பூ ஒன்று புயலானது அல்ல சொல்லுங்க அப்பா. அவ்வளவுதான். எஸ்தர் அம்மா ஜெவ்னு எந்திரிச்சிட்டா. தோத்திரம். நான் செத்தாலும் சாகிறேன், இனி காரணம் சொல்ல மாட்டேன், நான் புறப்பட்டு போகிறேன் அப்படின்னு அரண்மனைக்குள் பிரவேசித்தாள். 127 தேசத்திற்கும் ஆசீர்வாதமாய் மாறினாள். ஒரு தேசத்துக்கு இல்ல, 127 தேசத்திற்கு யூத ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். அநேக பிரஜாதி மக்கள் யூத மார்க்கத்திற்குள் சேர்க்கப்பட்டார்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிக்கிட்டு இருந்த எஸ்தர் இப்ப காரணத்தெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு மொர்தெகாயோடு கரம் கோர்த்து தேவனுக்காக புறப்பட்டாள், எழும்பினாள், செயல்பட்டாள். தேசங்களில் தேவன் மாற்றத்தை கட்டளையிட்டார். இன்றைக்கு என் பிரசங்கத்தை கேட்கிற நீங்க காரணம் சொல்றதை நிறுத்துங்க. சாக்கு போக்கு சொல்றதை நிறுத்துங்க. உங்களை பயன்படுத்த கர்த்தர் ஆயத்தம். ஆமெனா? தேவனுக்கு நீங்க தேவை. அதனாலதான் உங்களை ரட்சிச்சிருக்கிறாரு. உங்களை குறித்து மிகப்பெரிய பிளான் தேவனுக்கு இருக்கிறனாலதான் உங்களை சபைக்குள்ள வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நீங்கள் எழும்பினால், நீங்கள் புறப்பட்டால், நீங்கள் செயல்பட்டால் சபையோட, மொர்தெகாயோட, தேவனோட, மோசையோட, தரிசனத்தோட, திட்டத்தோட கரம் கோர்த்து நீங்கள் எழும்ப இன்றைக்கு உங்களை அர்ப்பணித்தால் உங்க மூலம் லட்சங்களை, ஆயிரங்களை, கோடிகளை, தேசங்களை மீட்டெடுக்க தேவன் வல்லவர். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மோசைக்காக ஸ்தோத்திரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மொர்தெகாய்க்காக ஸ்தோத்திரம். காரணம் சொல்லாம மோசையோட மொர்தெகாயோட கரம் கோருங்கள். ஆமெனா? இந்த மோசைக்கு வர வேலை இல்லை, இந்த மொர்தெகாய்க்கு வேலை இல்லை அப்படின்னு பேசுறதை நிறுத்துங்க. இந்த பாஸ்டருக்கு வர வேலை இல்லை, எப்ப பாரு தரிசனம் பாரு, ஊழியம் பாரு, அதும் பாரு, இதும் பாரு அப்படின்னு சொல்றதை நிறுத்துங்க. என்ன அழைச்சு இந்த போதகரோட, இந்த சபையோட, இந்த மோசையோட, இந்த மொர்தெகாயோட வச்சிருப்பதற்காக நன்றி. நான் கரம் கோர்த்து தரிசனத்தோடு எழும்பி புறப்படுவேன், செயல்படுவேன் என்று நீங்கள் காரணம் சொல்லாமல் புறப்பட்டால் உங்களை பயன்படுத்த கர்த்தர் ஆயத்தம். கர்த்தரை விசுவாசித்து புறப்பட்ட ராகாப். அல்லேலூயா. சிப்போரல் அம்மா ஒரு பக்கம்னா ராகாப் அம்மா இன்னொரு பக்கம். திருப்பிக்கலாம். தோத்திரம். யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம் சம்பவம் நமக்கு தெரியும். தோத்திரம். இப்ப யோசுவா தலைமையா இருக்கிறாரு, தலைவரா இருக்கிறாரு. எரிகோவை வேவு பார்க்கறதுக்கு 2 பேரை என்ன செஞ்சிருக்கிறாரு? அனுப்பி இருக்கிறாரு. தோத்திரம். இவன் வேவு பார்க்க போனவன் நேரா ராகாப் வீட்டுக்கு தான் போறாங்க. பைபிள் சொல்லுது அவள் வேசி அப்படின்னு சொல்லுது. தோத்திரம். அவ வீட்டுக்கு 2 பேர் வந்திருக்கிறாங்கன்னு எரிகோவின் ராஜாவுக்கு விஷயம் தெரியுது. தோத்திரம். உடனே ராகாப்பு கிட்ட ஆள் அனுப்பி இங்க 2 பேர் வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா ராகாப் என்ன சொல்றா? அவங்கள வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சு மறைச்சு வச்சு, இல்ல 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 அப்படி யாரும் இங்க வரல. தோத்திரம். நீங்க தேடுற ஆளுங்க இங்க இல்ல. தோத்திரம். இப்படி கூடி போங்க. தோத்திரம். அங்க போனா அவங்கள பார்த்துடலாம்ன்றா. அல்ல சொல்லுங்க. ஐயோ தோத்திரம். அவங்கள கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பி போன உடனே இப்ப எனக்கு அந்த பியூட்டிஃபுல்லா பேசுவா பாருங்க. 8ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். 2:8. அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவரிடத்துக்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் என்றும் என்றும்
அறிவேன். தோத்திரம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. இப்ப சொல்ற பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரியும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். பா, சர்ச்சில் 6 வருஷம் 7 வருஷம் உட்காந்து பிரசங்கம் கேட்குற அம்மா கூட இப்படி சொல்லாதுங்க. இல்லை சொல்லுங்க. அப்போ போன வாரம் பிரசங்கம் என்னன்னா, அப்படியா, அதுதான் தோத்துறேன், நல்லா பேசுனீங்க, இல்லை இல்லையா, ஆமாம் நல்லா பேசுனேன், என்ன பேசுனேன், அதுதான் வசனம்தான் தோத்துறோம், ஆமாம் அவ்வளோதான், வேற விடுங்க அடுத்த பாயிண்ட்டு போவோம். இல்லை சொல்லுங்க. காலையில் இன்னைக்கு என்ன பிரசங்கம் கேட்டோம், அதுவே மண்டையில் இருக்க மாட்டேங்குது. தோத்துறோம். ராகாப்பு யாருங்க பிரசங்கம் பண்ணா? ஏங்க ராகாப்பு எந்த சர்ச்சிலங்க விசுவாசியா இருந்தா? யாருங்க ராகாப்புக்கு பாஸ்டரா இருந்தா? இஸ்ரவேலுக்கே இப்படிப்பட்ட எண்ணம் அறிவு இருந்துச்சுமான்னு தெரியல, ராகாப்பு அம்மாவுக்கு அவ்வளவு அறிவுங்க. உங்க தேவனை பத்தி எனக்கு தெரியும்ன்றா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும்ன்றா, உங்க தேவன் உங்களை எப்படி இதுவரைக்கும் நடத்தினார் உங்களுக்கு தெரியும்ன்றா, செங்கடல் பிளந்தது எனக்கு தெரியும்ன்றா, எமோரிய ராஜாக்களை நீங்க அழிச்சது எனக்கு தெரியும்ன்றா, உங்க தேவனுக்கு முன்னால எந்த பயலும் நிக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும்ன்றா, எங்க தேசத்தையும் உங்க கையில கொடுத்துட்டாருன்றா, எங்க ராஜா அவரு கூச்சான்றா. தோத்துறான். அவன் அவுட்டு. தோத்துறான். இந்த கானானிய ராஜாக்கள் எல்லாம் அவுட்டு. இந்த ஒட்டுமொத்த தேசத்தையும் உங்க கையில தேவன் ஏற்கனவே ஒப்பு கொடுத்துட்டாருன்றா. என்ன பேச்ச காணோம்? அதனால ஒண்ணு செய்யுங்க, நான் உங்களுக்கு தயவு செஞ்ச மாதிரி நீங்க எனக்கு தயவு செய்யுங்க. இனி நான் எரிகோவில் ஒரு கானானிய ஸ்திரியா வாழ விரும்பல, நான் உங்களோட இணைஞ்சு இஸ்ரவேலிய பெண்ணா உங்களுக்காக தேவ திட்டத்துக்காக என்னையும் என் குடும்பத்தையும் அர்ப்பணிச்சு உங்க கூட தொடர்ந்து பயணிக்க, டிராவல் பண்ண, புறப்பட, செயல்பட விரும்புகிறேன். இருக்கீங்களா? 25ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம், எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடை வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் மேல ஒரு வார்த்தையின் மேல எவ்வளவு பெரிய விசுவாசம். ஏண்டா எங்களை கொல்றதுக்காடா பிளான் பண்ணி வந்து என் வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்கடா. தோத்துறான். இன்னும் வந்திருக்காங்கடா, கதவை தட்டுறாங்கடா. கர்த்தருக்கு தோத்துறோம். ஆமா, இன்னைக்கு மாட்டி விடுறேன்டா, கோத்து விடுறேன்டா, சாவுங்கடா. இன்னும் மேலதான் வச்சிருக்கேன். தோத்துறோம். பரன்ல படுத்து கிடக்குறாங்க அப்படின்னு தோத்துறான். என்ன பேச்ச காணும்? கதவை திறந்து அவங்கள போட்டு கொடுக்காம பல சமயம் நம்ம பாஸ்டரே நம்ம போட்டு கொடுக்கோம். தோத்துறோம். மாட்டி விடுறோம். தோத்துறோம். ஏசுனாரே போட்டு கொடுக்குறோம். தோத்துறோம். அப்படிலாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கோம். தோத்துறோம். ஆனால் ராகாப்பு பாருங்க, ஏசு ரத்தம் ஜெயம். ஏதாவது புரியுதா? அல்லேலூயாவா? கர்த்தர் மேலையும் அவர் வார்த்தையின் மேலையும் அவருடைய வல்லமையின் மேலையும் எத்தனை ஆழமான விசுவாசம். இன்னைக்கு பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னா, ஊழியத்துக்கா கலெக்டராக வேணாமா? டாக்டராக வேணாமா? இன்ஜினியர் அல்ல சொல்லுங்க, ஆக வேணாமா? மலிவு பிள்ளைய சிலது இன்வால்மெண்டா இருக்கும் சர்ச்சில். அதுகளை சொல்றது சும்மா சபன்னு போவாரா? சும்மா பாஸ்டர்னு போவாரா? சர்ச்சு முடிஞ்சா எங்க கூட வீட்டுக்கு நெஞ்சிடணும், வந்துடணும்.
சும்மா அந்த மைக்கை நோண்டுறது, இந்த கட்டம் போட்ட சட்டையோட சேர்றது, தோத்துறோம், பாஸ்டர் கூட சேர்றது, பாட்டு பாடுறது, வாலிபர் கூட்டங்கிறது, இந்த சோழியே வச்சுக்கப்படாது. ஏமா அப்புறம் நீயும் பாஸ்டர் ஆயிடுவ. நீயும் பாஸ்டர் ஆயிடுவேன்னா அப்புறம் என்ன? பாஸ்டர்னா உனக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? இல்லை கேட்க, நாங்கள்லாம் ரோட்டில் நின்றுட்டு இருக்கோமா பாஸ்டரெல்லாம்? உனக்கு ஜெபிக்க நாங்க வேணும், உன் புருஷனுக்கு ஜெபிக்க நாங்க வேணும், உன் பிள்ளைக்கு ஜெபிக்க நாங்க வேணும், உன் ஆட்டுக்குட்டிக்கு ஜெபிக்க நாங்க வேணும், உன் எரும மாட்டுக்கு ஜெபிக்க கூட நாங்க வேணும், வீடு கட்ட ஜெபிக்க நாங்க வேணும், வீடு பிரதிஷ்டை பண்ண ஜெபிக்க நாங்க வேணும். எல்லாத்துக்கும் பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர், நீங்க ஜெபிங்க பாஸ்டர், நீங்க ஜெபிங்க பாஸ்டர், நீங்க ஜெபிங்க பாஸ்டர், நீங்க ஜெபிங்க பாஸ்டர், பாஸ்டர். ஆனா உன் புள்ள பாஸ்டர் ஆயிடக்கூடாது. எப்படி? உன் கான்செப்டே எனக்கு புரியலையே. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் பாஸ்டர் வேணும். ஏன்னா பாஸ்டர் ஜெபம் தான் வாழ்க்கை அப்படின்லாம் தெரியுது. ஆனா புள்ள பாஸ்டர் ஆயிடக்கூடாது. கர்த்தர் மேலையும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலையும் ஒரு பிரஜாதி பெண்ணுக்கு இருந்த விசுவாசம், இருந்த நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு வரமாட்டேங்க. நான் இஸ்ரவேலரோட, உங்களோட, யோசுவாவோட என்னையும் என் குடும்பத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். கையை உயர்த்தியாம தேவ திட்டத்தோட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். தேசத்தை சுதந்தரிக்கிற அந்த தேவ திட்டத்தில் நானும் என்னை இணைத்துக் கொள்ளுகிறேன். நான் எரிகோவை விடுறேன், என் காரியங்கள் எல்லாத்தையும் தூக்கிடுறேன். இனி உங்க கூட தான் டிராவல் பண்ணுவேன். தேவன் உங்களுக்கு தேசத்தை கொடுக்க போறாரு, கானானை கொடுக்க போறாரு. தேசம் உங்கள் கைவசமாக போகுது. அந்த தேவ திட்டத்தில் தேவனுக்காக நான் இணைஞ்சு வர்றேன். முதல்ல அவ ஆதாயப்படுத்தினது தன் சொந்த குடும்பத்தை. அல்லேலூயாவா. போய் சொல்லிருப்பா, அப்பன்ட்ட சொல்றா, அம்மாட்ட சொல்றா, சகோதரன்ட்ட சொல்றா, சகோதரிட்ட சொல்றா. ஒருவேளை அவங்கெல்லாம் நீ கோமாளியா அப்படி கூட சொல்லியிருப்பாங்க. அவங்க நம்மளை அழிக்க வர்றாங்க, நீ அவங்களோட சேர்ந்து போகணும்ன்ற அப்படின்னு பேசியிருப்பான். வந்த நேரத்தில் ஏன் சான்ஸை மிஸ் பண்ண? ராஜா ஆள் அனுப்பியிருந்தார்ல, அவங்கள்ட்ட போட்டு கொடுத்துருக்கலாம்ல, இப்படி வந்து நிக்கிறிய அப்படி கூட வீட்டார் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா ராகாப் விடல. தான் அறிந்திருந்த இஸ்ரவேலின் தேவனை தோத்திரம் தன் குடும்பத்திற்கு அறிவித்தாள். என்ன ஒரு ஆத்துமாதான் தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. என்னங்க அவ இஸ்ரவேல் தேவன் இருந்து நன்மை பெற்றா? என்னங்க அவளுக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சிருந்தாரு? தோத்திரம். ஆனா அந்த அம்மா தான் குடும்பத்துக்கு சொல்லி, தகப்பனுக்கு சொல்லி, தாய்க்கு சொல்லி, கூட பிறந்தவங்களுக்கு சொல்லி எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அடைச்சிட்டா. ஏசு ரத்தம் ஜெயம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆதாயப்படுத்துறோம்? எத்தனை பேரை தேவனுக்கு கொண்டு வர்றோம்? யாராவது ஒருத்தர் ஆதாயப்படுத்திட்டு வந்தாலே நமக்கு கப 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 ஆமா ஆத்மாதாயம் பண்ணிட்டாளாம் அப்படின்றோம். நம்ம இடத்துல யாராவது ஒருத்தர் உட்காந்துட்டா, யாரை கேட்ட இடத்துல உட்காந்து தள்ளி உட்காரு அப்படின்ற. இது ஏன் இடம், இது ஏன் ஃபேனு, இது ஏன் சுவர், இது ஏன் ஜன்னல், இது ஏன் கதவு, பட்டா பட்டா கொடுத்துருக்கு, போகும்போது புடின்னு போயிரு. சோத்திரம். அல்லேலூயாவா. ஒரு ஆளுக்கு பாட்டு பாடுற சான்ஸ் பாஸ்டர் கொடுத்தாருன்னா அவ்வளோதான். பாஸ்டர் பார்க்குற பார்வையிலே தோத்துறான், அவர் ஒரு சைஸ் ஆயிரணும். இதுதான் இன்னைக்கு நாமளா இருக்கோம். ஆனா அன்னைக்கு ராகாப்பு கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் வல்லமையையும் விசுவாசித்து தன்னோடு தன் குடும்பத்தையும் இணைத்து கொண்டு இஸ்ரவேலரோடு புறப்பட்டாள். நீங்க தேவனுக்காக புறப்பட்டா தேவன் உங்க குடும்பத்தை பார்த்துக்கிருவாரு, உங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிருவாரு. ஆமென். உங்க தேவைகளை அவர் சந்திப்பாரு. ராகாப்புக்கு தெரியுமா? என் சந்ததியில தான் ஏசுநாதரே பிறப்பாருன்னு ராகாப்புக்கு தெரியுமா? என்ன பேச்ச காணா? ஏசுநாதருடைய அந்த தலைமுறையில நான் ஒரு தாயா வருவேன்னு ராகாப்புக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா தேவன் அவருடைய பிரதிஷ்டையை, அவருடைய அர்ப்பணிப்பை, தேவனுக்காக புறப்பட்டு வந்ததை பார்த்தாரு, கனப்படுத்தினாரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்ட தலைமுறையிலேயே ஒப்பற்ற ஒரு ஸ்தானத்தில் அவளை தாயாக உயர்த்தி நிறுத்தினார். தேவனுக்காக புறப்பட்டு வாங்க, யோசுவாவோட புறப்பட்டு வாங்க, இஸ்ரவேல் ஜனத்தோட புறப்பட்டு வாங்க, சபையோட புறப்பட்டு வாங்க, தேசத்தை சுதந்தரிக்க புறப்பட்டு வாங்க, ஊழியத்துக்காக புறப்பட்டு வாங்க, அழைப்புல புறப்பட்டு வாங்க. வாங்க, கர்த்தரை விசுவாசிச்சு வாங்க, வார்த்தையை விசுவாசிச்சு வாங்க.
சொல்லுங்க. உங்களை பயன்படுத்துவாருங்க. உங்க மூலம் அற்புதம் செய்வாருங்க. உங்க பிள்ளைகளை பயன்படுத்துவாருங்க. இருக்கிறதே 38 மாவட்டம் தான். எல்லாரும் கலெக்டர்னா மாவட்டத்துக்கு எங்க போக? மாவாட்டுறதுக்கு தான் போகலாம். அல்ல சொல்லுங்க. ஒரே டாக்டர் ஊசி போட்டு ஊரெல்லாம் கொல்லுங்கடா தோத்துறான். டாக்டர் புருஷன் டாக்டர், பொண்டாட்டியின் டாக்டர் தோத்துறான். இனி பேஷண்ட்டுக்கு எங்க போக? எல்லாம் டாக்டர் ஆயிட்டா. காலங்காத்தால புருஷன் ஊசியோட எந்திப்பார். திரும்ப உனக்கு ஒண்ணு, நீ தான் பேஷண்ட், எனக்கு புசுக்கு. அவ ரிவெஞ்ச். இந்த பக்கம் திரும்புங்க, புசுக்கு. அல்ல சொல்லுங்க. புருஷன் பொண்டாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊசியை குத்தி சாவு, தோத்துறோம். என்ன பேச்ச காணா? கர்த்தருக்கும் ஊழியத்துக்கும் ஒப்பு கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசனை. புள்ளைய சர்ச்சுக்கே கூட்டு வர்றதில்லை சில ஆளெல்லாம். எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட், பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர், அவன் எப்போ பார்த்தாலும் பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கான் பாஸ்டர், கொஞ்சம் பாட புத்தகத்தை படிக்க சொல்லுங்க. எங்ககிட்ட நாங்கள் சொல்லணுமா? ஏலே இங்கே வாடா, நீ பைபிள் என்ன செய்யாதரா, படிக்காதரா, தூக்கி ஓரமாக வச்சிடுறா. உங்கள் அம்மா தாயிரா, பயங்கரமான தாயிடா, அதனால் உன்னை பாட புத்தகம் படிக்க சொல்லுறா, நீ படுறா. இப்படி பிரசங்கம் பண்ணுறது தாண்டா எங்களை உசுரோட வச்சிருக்கிறாரு, கொரோனாவில் போட்டு தள்ளாம அப்படின்னு நாங்கள் பிள்ளைகிட்ட சொல்லணுமா? என் கூட்டாளி நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? அப்படிப்பட்ட பிள்ளைய தனியாக தூக்கிட்டு வந்துடுவேன். தங்கம்டா நீ, உங்கள் அம்மாவே சொல்லுதுரா, நீ என்ன படிக்கிறியா? பைபிள் படிக்கிறியான். தாய், அது தாயிலடா பேய், தோத்துறான். உன்னை பாட புத்தகம் படிக்க சொல்லுறா, பைபிளை ஓரமாக வச்சுட்டு நான் ஒன்று சொல்கிறேன் கேள்றா. இன்னும் படுறா, நல்லா படுறா, பைபிளவே படுறா. இப்போ பேயா இருக்கிற உன் தாயா மாற்றிப்பிடலாமடா. அல்லையா சொல்லுங்க. அப்படி நாங்கள் ஊக்கப்படுத்துவோமே ஒளிய ஏசரத்தான். நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம். கோய் பிள்ளைய பைபிள் படிக்குதுன்னா சந்தோஷப்படுறதை விட்டுவிட்டு எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட். நீ வந்து நடிப்ப, நாங்க அதை நம்பணுமா? ஏதாவது புரியுதா நான் சொல்றது? நம்ம வீட்டில் இருக்கும் போதே அவன் படிக்க மாட்டான், பக்கத்தில் இருக்கும் போதே அவன் படிக்க மாட்டான். அப்படியே படித்தாலும் பாட புத்தகத்தை வச்சிருப்பான். நம்ம பக்கத்தில் போனோம்னா அப்படியே புத்தகத்தை நிமித்துவான். ஏன்? உள்ள வேற என்னமோ வச்சிருக்கான். ஓவரா தெரியல. சர்ச்சு கூட்டு வர சொன்னா வீட்டில் படிக்கிறான் பாஸ்டர். இருக்கீங்களா? தான் மட்டும் இல்ல, போய் சொல்றா அப்பன்ட்ட, போய் சொல்றா தாயிட்ட, போய் சொல்றா சகோதரன்ட்ட. அவர் தாண்டா தெய்வம், அவர் தாண்டா யெகோவா. இந்த கானானிய அவங்க கையில ஆண்டவர் கொடுத்துட்டாரா. அவங்க தேசத்தை சுதந்தரிக்கிற ஜனம்டா. தேவன் வாக்குத்தத்தத்துல உண்மை இல்லவர்ரா. என்னங்க எப்படிங்க இந்த விசுவாச ராகாப்பா அம்மாவுக்கு வந்துச்சு? யாருங்க பிரசங்கம் பண்ணா? யாருங்க அவளை என்கரேஜ் பண்ணா? there was nobody. எங்கேயோ கேள்விப்பட்டாலாம், யாரோ சொன்னாங்களாம். அல்லையில சொல்லுங்க. எரிகோ ராஜாவுக்கு இது காதுல விழுந்திருக்கும்ல, எரிகோவில் இருக்கிற மற்றவங்களுக்கு இது காதுல விழுந்திருக்கும்ல. காதுல வாங்கிட்டு காது கேட்காதவன் போல இருந்தவன்லாம் காணாம போயிட்டான். மர்கேயா செத்து போயிட்டான் எரிகோவில். ஆனா காதுல வாங்கினவ அதை நம்புனா, விசுவாசிச்சா, காப்பாற்றப்பட்டா. தானும் காப்பாற்றப்பட்டா, தன் குடும்பத்தையும் காப்பாத்தினா. கேட்கிறத நம்புங்க, வார்த்தையை நம்புங்க, வார்த்தையை விசுவாசிங்க. உங்க அப்பா பெரியவர் நம்புங்க, உங்களை அழைச்சவர் சர்வ வல்லவர் நம்புங்க. அவர் உங்க கூட தான் இருக்கிறார், உங்க மேலதான் இருக்கிறாரு, உங்களை மகிமையா பயன்படுத்த போறாரு. உங்க மூலமா அற்புதம் நடக்கணும் நம்புங்க. மரித்த சடலம் எழும்புன்னு நம்புங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகள் உங்களை கொண்டு தேசத்துல நடக்க போது நம்புங்க. ஆமென். தேசத்தையே சுதந்தரிக்க போறோம் நம்புங்க. தாயில்பட்டி தேவனை ஆராதிக்க போது நம்புங்க. சிவகாசியே தேவனை ஆராதிக்க போது நம்புங்க. இந்தியா ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க போது, முழங்கால் யாவும் முடங்க போது, நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய போது நம்புங்க, நம்புங்க, நம்புங்க. சந்தேகப்படாதீங்க. ஆமெனா? உங்க வியாதி இன்னைக்கு சுகமாகுது, நம்புங்க. இன்னைக்கு வீட்டுக்கு நீங்க விடுதலையோட தான் போக போறீங்க. நான் சொல்றேன், நம்புங்க. நீங்க ஆராதிக்கிற அப்பா இப்போ உங்க பக்கத்துல இருக்கிறாரு. அவர் வல்லம் உங்க சரீரத்தின் மேல இறங்குது. பல வருஷ வியாதி இப்ப சுகமாகுது, பல வருஷ பிரச்சனை இப்ப மாறுது. இயேசுவின் நாமத்தினால உங்க சரீரத்துல ஒரு வல்லமை பாயுது. நம்புங்க. ஆமென்.
உங்களுக்கு மட்டும் இல்ல விடுதலை, உங்களை வச்சு உங்க தெருவுக்கு விடுதலை, உங்க குடும்பத்துக்கு விடுதலை, உங்க சொந்தங்களுக்கு விடுதலை, உங்க கிராமத்துக்கு விடுதலை. உங்களை அப்படி தேவன் பயன்படுத்த துடிக்கிறார். நம்புங்க. நீங்க சாதாரணமான ஆள் இல்ல. அல்லேலூயா. நீங்க தலைமுறைகளுக்கு தாய். சோதராம். கிறிஸ்தவ தலைமுறைகளுக்கு ராகாப் தாய். இயேசுவின் தலைமுறைக்கு ராகாப் தாய். நீங்க தலைமுறைக்கு தாய். நம்புங்க. நீங்க ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு தாய். நம்புங்க. சாகிறதுக்கு முன்னாடி ஆயிரங்களை நான் உங்க பக்கம் கொண்டு வந்துட்டு தான் சாவேன் அப்படின்னு நம்புங்க. என்ன பேச்ச காணா? என்ன வயசாகி போச்சு, நான் கண்ணாடி போட்டிருக்கேன், நான் ரொம்ப படிப்பறிவே கிடையாது, ஆமாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லி சொல்லி செத்து போயிடாதீங்க. நீங்கள் பலவீனமான ஆள் தான், அப்புறம் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பலமுள்ளவர். நீங்கள் சாதாரணமான ஆள் தான். உங்கள் மேல் இருக்கிற அழைப்பு பெருசு. உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற இயேசுவின் நாமம் பெருசு. உங்கள் பிள்ளைகளை மக்குங்காதீங்க. அந்த மக்குக்குள்ளதான் சர்வ வல்லவர் இருக்கிறார். நம்புங்க. உங்க பிள்ளைங்க சாதிக்க போறாங்க. நம்புங்க. எழுப்புதல்ல ஆயிரங்களை லட்சங்களை தேவன் பக்கம் திருப்ப போறாங்க உங்க சந்ததி. நம்புங்க. கர்த்தரை விசுவாசித்து இன்றைக்கு புறப்படுங்க. கடைசியா நான் முடிக்கிறேன். தோத்திரம். காரியமே அறியாமல் தெரியாமல் புறப்பட்ட ரூத். அல்லேலூயா சொல்லுங்க. யாரின் காரியமா போவா, யாரை நான் அனுப்புவேன். காரணம் சொல்லாமல் புறப்பட்டா சிப்போராளம்மா. கர்த்தரை விசுவாசிச்சு வார்த்தையை விசுவாசிச்சு புறப்பட்டா ராகாப்பம்மா. ஐயோ ரூத்தம்மா, ரூத்தம்மா, ரூத்தம்மா. ஐ லவ் ரூத்தம்மா. தோத்திரம். மோவாபிய பெண்ணு. இங்கிருந்து ஒரு குடும்பம் பெத்லேமிலிருந்து அங்கே போகுது, நகோமி குடும்பம். போன இடத்துல 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கு. அதில் ஒரு மருமக தான் ரூத்து. கடைசியில் நகோமிக்கு புருஷனாக விட்டு 2 பிள்ளைகளாம் விட்டு இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் இருக்க வேண்டாத இடத்துல இருந்தா சகலமாக விட்டுங்கிறத பதிவு செய்ய விரும்புகிறேன். கணம் கோட்டார் அவர்களே, எல்லையில சொல்லுங்க. அப்போ பெத்லேமில் இருக்க வேண்டிய குடும்பம் என்னத்துக்கு மோவாப்புக்கு போச்சு? தப்பிச்சுக்கலாம், பொழைச்சிக்கலாம்னு. பெத்லேமிலே உன்னால் பொழைக்க முடியலனா நீ எங்கே போனாலும் மவனே உன்னால் பொழைக்கவே முடியாது. ஆமாம், நீங்கள் வீட்டில் போய் அதை படித்து பாருங்க. அல்ல சொல்லுங்க. இங்கே பஞ்சகாலமாக பெத்லேமில் இருக்கிறவங்கலாம் சாகட்டும், நம்ம குடும்பமாக பொழைச்சிக்கலாம்னு இந்த குடும்பம் போச்சான். ஆனால் பைபிள் சொல்லுது பெத்லேமில் இருக்கிறவங்கலாம் சாகலையா, நல்லா இருந்தாகலாம். இவ தான் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும், நீங்கள் நல்லா இருந்துக்கலாம் போங்க அப்படின்னு ஒன்று ஒரு பால் ஓரமாக நின்று யோசிக்கிறா. நல்ல மாமியா வாழ்க. அல்லேலூயா. ஆமாம், ஃப்ளைட் கிஸ்லாம் கொடுக்கல, கட்டி பிடிச்சே முத்தம் கொடுத்து அல்லேலூயா சொல்லுங்க. கன்னத்தை எச்சாக்கிட்டு கிளம்பிட்டா. ஆமேனா, எனக்கு ரூட்டு போட்டு கொடுத்த மாமிக்கு தோத்துறான். ரூத்து போவே மாட்டா. நீ போமா, இந்த பக்கம் அந்த கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்து நீ போமா. ஆமாம், நான் போக மாட்டேன். தோத்துறான். 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட நீர் போகும் இடத்துக்கு நானும் உடைய. இதான் மேட்ரு. உம்முடைய தேவன். அடுத்த வசனம். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்த அங்கே அடக்கம் என்னப்படும். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கத்துறதுக்கு சரியாகும், அதற்கு அதிகமாகும் எனக்கு. நம்ம இப்படி பேசுற. அல்லேலூயா. தோதராம். ரூத்தம்மா, அதாவது ஆபிரகாம் கம்பேர் வித் ரூத். ஆபிரகாமே ஆண்டு கூப்பிடுறாரு, நீ உன் இனத்தை விட்டு தேசத்தை விட்டு வீட்டை விட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், சந்ததி ஆசீர்வதிப்பேன், பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னாரா? அப்போ ஆண்டவர் டைரக்டா பேசுறாரு, பெரிய வாக்கு தத்துவம் இதெல்லாம் சொல்றாரு. இதனால ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போறாரு. அதுவே பெரிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆபிரகாமெல்லாம் நம்ம குறைச்சி பேசவே முடியாது, பேசக்கூடாது. தோத்திரம், பெரிய விஷயம். ஆனா கம்பேர் வித் ரூத். இங்க என்ன கர்த்தர் ரூத் கூட பேசினாரா? நீ வான்னு கூப்பிட்டாரா?
உனக்கு எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன் சொன்னாரா? உனக்கு ஒரு போவாஸ் வெயிட் பண்றான் சொன்னாரா? சொல்ல மாட்டீங்கன்னு நீங்க சொன்னலன்னு சொல்ல மாட்டீங்களா? சொன்னாரா? உங்களுக்கு போய் அல்லேலூயா. ஏதாவது வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா ரூத்துக்கு ஒண்ணு தெரியும், நம்ம இந்த அம்மா கூட இந்த மாமியா கூட போனோம்னா நம்ம மோவாபிய பெண்ணு, இஸ்ரவேலருக்கு மோவாபியர் அருவருப்பானவர்கள். இதை பலமுறை புருஷன் சொல்லியிருப்பான். எங்க குலம் கோத்திரம் வேற, உன் குலம் கோத்திரம் வேற, எங்க ஜனத்துக்கெல்லாம் உங்க ஜனத்தை பிடிக்காது, நீங்க எங்களுக்கு எதிரிகள். இதுக்கு முன்னாடிலாம் நிறைய ஸ்டோரியெல்லாம் இருக்கு. அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பான். மோவாபியர்னால இஸ்ரவேலருக்கு பிடிக்காது, என் தேவனுக்கே பிடிக்காது, அப்படி கூட தெரிஞ்சிருப்பா. நம்ம அங்க போனா நம்மளை ஏத்துக்க மாட்டாங்க, சேர்த்துக்க மாட்டாங்க, ஈனம் பண்ணுவாங்க. அதனாலதான் ஒரு இடத்துல போவா சொல்லுவாரு, அவளை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஈனம் செய்ய வேண்டாம். அவ மோவாபிய பெண்ணுங்கிறதுனால அவளை கேவலமா கீழ்த்தரமா நடத்திராதீங்கன்னு போவா சொல்றாரு. அப்போ ரூத்துக்கு தெரியும், தனக்கு அங்க எதிர்மறையான விஷயங்கள் தான் இருக்கு. தன்னை பலவீனப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க, தன்னை ஈனம் பண்ணுவாங்க, நெகட்டிவிட்டி தான் அங்க நமக்காக இருக்குன்னு எல்லாமே ரூத்துக்கு தெரியும். ஆனா ஒன்னே ஒண்ணு, உம்மது தேவன் எனது தேவன். இப்போ மாமி 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 நீ சொல்ற மாதிரி நான் என் வீட்டுக்கு போயிட்டா எனக்கு புதுசா புருஷன் கூட கிடைப்பாரு, எனக்கு புதுசா ஒரு வாழ்க்கை கிடைக்கும். எங்க அம்மா கிடைச்சிருவாங்க, அப்பா கிடைச்சிருவாங்க, வீடு கிடைச்சிரும், குடும்பம் கிடைச்சிரும், சொந்தம் கிடைச்சிரும், கூட பிறந்தவங்க எல்லாமே எனக்கு கிடைச்சிரும். ஆனா தேவன், இஸ்ரவேலின் தேவன் தோத்துறேன். நான் மோவாபிய ஜனம், என் வீட்டுக்கு போனா அங்க பாட்டோ துதியோ ஆராதனையோ இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்துற விஷயமோ இருக்காது. ஆனா உன் கூட வந்தேன்னா, உம்ம கூட வந்தேன்னா எனக்கு எதிர்காலம் கிடையாது, எனக்கு குடும்பம் கிடையாது, எனக்கு வாழ்க்கை கிடையாது, எனக்கு புருஷன் கிடைக்க போறதில்லை, எதுவும் கிடைக்க போறதில்லை. எல்லாரும் இந்த மோவாபிய பெண்ணுன்னு கூட கேவலமா பேசுவாங்க, கீழ்த்தரமா பேசுவாங்க, எல்லாம் ஓகே. ஆனா எனக்கு ஒண்ணு கிடைக்கும், உம்மோடு சேர்ந்து வரும்போது அந்த இஸ்ரவேலின் தேவனே, அவருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, அவர் சித்தத்தை செய்கிற ஒரு வாழ்க்கை, அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை. ஆமெனா? ஆனா தனக்கு போவாசு புருஷனா கிடைப்பாரு, அவருக்கு நான் மனைவியாவேன், என் வயிற்றுல தான் ஓபேத்து பிறப்பாரு, அந்த ஓபேத்து வயிற்றுல தான் ஈசாய் பிறப்பாரு, அந்த ஈசாய்க்கு தான் தோத்துறோம் தாவீது வருவாரு. ஓ, ஓபேத்து வயிற்றுல இல்ல, அல்ல சொல்லுங்கப்பா. ஓபேத்துக்கு ஈசாய் பிறப்பாரு, ஈசாய்க்கு தாவீது பிறப்பாரு, தாவீதின் குமாரனாத்தான் இயேசு இந்த பூமிக்கு வருவாரு. இது எதுவுமே அறியாமல் தெரியாமல் புறப்பட்டு போனவள் ரூத். என் கட்சிக்காரர் ரூத் அவர்கள் ஆபிரகாமோடு ஒப்பிடும்போது என் பார்வையில் சற்று உயர்ந்து நிற்கிறாள் என்பதைத்தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கணம் கோட்டார் அவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. சொல்றது ஏதாவது புரியுதா? ஒன்று சொல்லட்டுமா? நான் நேத்தோ காலையிலே பேசும்போது சொன்னேன், பிதாக்கள் எப்பொழுதுமே நமக்கு பிரச்சனைகள். பிதாக்கள் எப்பவுமே நமக்கு ப்ராப்ளம்ஸ். ஏடா எப்படி சொல்றாரு, அப்புறம் வேற எப்படி சொல்லணும்? அவங்க லைஃப் எல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டாரு, அதான் பிரச்சனை. அவங்க பிரதிஷ்டைய, அவங்க ஆராதனைய, அவங்க ஆண்டவரை ஃபாலோ பண்ணதை, அவங்க தியாகத்தை, அவங்க தூக்கி எறிஞ்சதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டாரு. அதே கண்ணை வச்சு தான் நம்மளையும் பார்க்குறாரு. இப்போ நான் சொல்ற பாயிண்ட் ஏதாவது புரியுதா? ஒரு நல்ல டீ கடைக்காரன் அந்த ஊரில் இருக்கிற அத்தனை டீ கடைக்கும் பிரச்சனை தான். ஒரு நல்ல ஹோட்டலு அந்த ஊரில் இருக்கிற அத்தனை ஹோட்டலுக்கும் பிரச்சனை தான். நம்முடைய பிதாக்கள் நம்ம எல்லோருக்குமே பிரச்சனை. தானியலோட நம்மளை கம்பேர் பண்ணுவோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட கம்பேர் பண்ணுவோம், ஆபிரகாமோட கம்பேர் பண்ணுவோம், ரூத்தோட கம்பேர் பண்ணுவோம். நம்ம லைஃப் என்ன பேச்ச காண
1008 வாக்குத்தத்தம் நமக்கு, 1008 பிரசங்கம் நமக்கு, 1000 தோத்திரம். ஆமாம், வார்த்தைகள் ஊழியக்காரர் மூலமாக தோத்திரம். அவர் பிரசங்கம் பண்ணது பத்தாதுன்னு அங்கிருந்து அங்கிருந்து ஆளுக வர்ற, இதில் நானும் வேற வர 2 நாள் கத்த இம்புட்டு பிரசங்கம் கேட்டும் நான் தான். நான் அசைக்கப்படுவது இல்லை. நான் மாறுவதோ விட்டு கொடுப்பதோ இறங்கி வருவதோ இல்லைன்னு சொல்ற நீ எங்க, நான் எங்க? எந்த பிரசங்கமும், எந்த வாக்குத்தத்தமும், எந்த நம்பிக்கையும், எந்த எதிர்கால தேவ திட்டமும் அறியாம தெரியாம அப்போசிஷன் தான் தனக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவருக்காக புறப்பட்டு வந்த ரூத்தங்க. எழும்பி நிற்போம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு இந்த இரவு நேரம் பேசியிருக்கிறார். என் காரியமா யார் போவார்? யாரை நான் அனுப்புவேன்? தோத்திரம். இன்றைக்கு இரவு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உனக்காக நான் வர ஆயத்தம், உன் தேவைகளுக்காக நான் வர, உன் பிள்ளைகளுக்காக நாங்கள் வர, உன் பிரச்சனைக்காக நான் வர, எந்த இடத்திலும் நான் வர, உன்னை பலப்படுத்த நான் வர ஆயத்தம். எனக்காக நீ புறப்பட ஆயத்தமா? யாரை நான் அனுப்புவேன்? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அன்னைக்கு ஒரு சிப்போரால் அம்மா எனக்காக புறப்பட்டு வந்தா, ஒரு ராகாப் எனக்காக புறப்பட்டு வந்தா, ஒரு ரூத் எனக்காக புறப்பட்டு வந்தா. வேதத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த 3 பேரை தேவன் நமக்கு முன்னால் வச்சிருக்கிறாரு. காரணம் சொல்லாமல் புறப்பட்டு வந்தா ஒரு அம்மா, கர்த்தரையும் அவர் வார்த்தையும் விசுவாசித்து நம்பி புறப்பட்டு வந்தா ஒரு அம்மா. என்ன நடக்க போது, காரியம் என்ன ஏது எதுவுமே தெரியாம புறப்பட்டு வந்தா ஒரு அம்மா. இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசியிருக்கிறாரு. என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? நான் வர ஆயத்தம்னு சொல்ல முடியும்னா உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. உமக்காக நான் வர்றேன் ஆண்டவரே, உங்க சித்தத்துக்காக நான் வர்றேன் ஆண்டவரே, உங்க விருப்பத்துக்காக நான் வர்றேன் ஆண்டவரே. நான் வர்றேன், என் குடும்பம் வருதுப்பா, என்னை நம்புங்கப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை அர்ப்பணிக்கிற. இனி காரணத்தை நான் சொல்ல மாட்டேன்ப்பா, இனி சாக்கு போக்கு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு கொடுத்த மோசைக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த முர்தேக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த நகோமிக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த ஊழியக்காரருக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த சபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சபையோட, இந்த முர்தேக்காயோட, இந்த மோசையோட, இந்த நகோமியோட கரம் கோர்த்து, இந்த யோசுவாவோட கரம் கோர்த்து புறப்பட்டு வர நான் ஆயத்தம் ஆண்டவரே. காரணம் சொல்ல மாட்டேன்பா, சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. ஊழியத்துக்கு நான் வர்றேன்பா, ஜெப ஊழியத்துக்கு வர்றேன்பா, சின்ன பிள்ளைங்க ஊழியத்துக்கு வர்றேன்பா, பெரியவங்க ஊழியத்துக்கு வர்றேன்பா, சுவிசேஷ ஊழியத்துக்கு வர்றேன்பா. எனக்கு நீங்க கொடுக்கிற எந்த ஊழியமா இருந்தாலும் அதை உண்மையா செய்ய நான் வர்றேன்பா. இது எனக்கு கொடுத்துட்டாங்களே, அது எனக்கு கொடுத்துட்டாங்களே சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. நீங்க என்ன கொடுத்தாலும் நான் வர்றேன்பா. அது உமக்கு செய்யற ஊழியம், அது உன்னதமான ஊழியம், அது மகிமையான காரியம். நான் வர்றேன் ஆண்டவரே, என்னை பயன்படுத்துவீங்க நம்புறேன் ஆண்டவரே. உங்க வார்த்தையை விசுவாசிக்கிறேன்பா. என் மூலம் அற்புதம் நடக்கும்னு நம்புறேன் ஆண்டவரே. என் குடும்பம் ஆதாயப்படும், என் கிராமம் ஆதாயப்படும், என் கிராம மனம் திரும்பும், என் வார்த்தைக்கு என் தெருவு செவி கொடுக்கும், நான் ஆயிரங்கள் ஆதாயப்படுத்துவேன். அதை நம்புறேன். உங்க வாக்குத்தத்தத்தை வார்த்தையை நம்புறேன், விசுவாசிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? வலது கரத்தை பிள்ளைங்க மேல இப்பொழுது நம்முடைய வலக்கர வைக்கப்படுவதாக, அவங்க பிரதிஷ்டையை கர்த்தர் கனம் பண்ணுவீராக. ஒரு அபிஷேகம் அவர்களை நிரப்புவதாக. தேவனுக்காக எழும்பட்டும், புறப்படட்டும், சாதிக்கிறவர்களாக மாறட்டும், அநேக ஆயிரங்களை கர்த்தர் பக்கம் திருப்புறவர்களாக மாறட்டும். இவர்கள் மூலம் சபை இயேசுவின் நாமத்தில் வளரட்டும், பெருகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்கிறக்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.